நல்லவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலப்பா அப்பா நீதியின் தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏழைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எல்லா இடுக்கண்களையும் நீக்கி, எல்லா பயத்தையும் நீக்கி எங்களை விடுதலை ஆக்குகிறவர். இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருப்பதற்காய் கோடி 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 சோதரம் ஆண்டவரே. உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களுடைய துணிமணிகளை அல்ல, எங்களுடைய இருதயங்களை கிழித்து உம்முடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்க ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை முழுவதும் ஆண்டவரே உமக்கு நேராய் திசை திருப்ப ஆண்டவரே நாங்கள் ரெட்டாடைகளை அணிந்தவர்களாய் இந்த சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தாவே எங்களுக்கு மனம் இறங்குக என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களை இந்த நாளிலே பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த நாளிலே கிருபை பாராட்டுவீராக என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோதரம் 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 சோதரம். மகிமையின் தேவனே உமக்கு சோதரம், வாக்கு மாறாத தேவனே உமக்கு சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாக்கு மாறாத தேவனே உமக்கு சோதரம் 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 சோதரம். உன்னதத்தின் தேவனே உமக்கு சோதரம் 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 சோதரம். நித்திய நித்திய பிதாவாகிய தேவனே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். அப்பா கிருபையின் தேவனே உமக்கு சோதரம், வல்லமையின் தேவனே உமக்கு சோதரம், வாக்கு மாறாத தேவனே உமக்கு சோதரம் 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 சோதரம். எல்லாருடைய ஸ்தோத்திர பலிகளை நல்ல உற்சாகமாக வாய்களை திறந்து இந்த புதிய மாதத்திலே ஓய்வு நாள் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவரை கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நமக்கு சகாயம் செய்திருக்கிறார். நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து இந்த காலை வேளையில கொண்டு வந்த அந்த தேவனை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென், ஆமென். எல்லாரும் கொஞ்சம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே. உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே. உம்மை பாடுதே என்
பிரசனமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும் 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 அனல் மூட்டும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும் ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே உங்க சமூகத்திலே ஒன்று கோடியுள்ளோம் உங்க பிரசனத்திலே களி கூற வந்தோம் உங்க சமூகத்திலே ஒன்று கோடியுள்ளோம் உங்க பிரசனத்திலே களி கூற வந்தோம் இருக்கின்றேன் என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே இருக்கின்றேன் என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே ஆனந்தமே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சமூகமே ஜீவனுள்ள தேவனை இந்த காலை வேளையில உங்க பிரசனமே சொல்லுங்க ஆனந்தமே ஆனந்தமே ஆமென் உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே உங்க சமூகத்தில் பாடுவது முழுவதுமாய் நாங்கள் கடந்து வந்து நின்று பாடுவது உங்களை உயர்த்தி இனிமை மகிமைப்படுத்துவது பாடுவது ஆண்டவரே கொடுத்தாலும் மிகையாகாது என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் இந்த காலை வழியில உள்ளத்தில் ஆழத்தில் இருந்த உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லுங்களேன் ஆமென் உங்க பிரசனமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே ஆமென் உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம் உங்க பிரசனத்திலே களி கூற வந்தோம் உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம் உங்க பிரசனத்திலே களி கூற வந்தோம் இருக்கின்றேன் என்று சொன்னீரே ஆமென் இருப்பதாலே எங்க மத்தியில நன்றி நீங்க சொல்வேன் இருப்பதற்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்க நன்றி பலிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் ஆமென் நன்றி சொல்வேனே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே ஆனந்தமே உங்க சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே இந்த காலை வழியில் ஆண்டவரே அசைவாடும் அசைவாடும் அனல் போட்டும்
அசைவாடும் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில அசைவாடும் மத்தியில அசைவாடுகிற ஆவியானவரே ஒரு விசையாய் கூட அசைவாடுங்கப்பா. மூட்டும் அசைவாடும் ஆமென் ஆமென் சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே அசைவாடும் அசைவாடும் இந்த காலை வேளையிலப்பா அசைவாடும் ஆமென். ஆவியானவரே அசைவாடும் ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே. இந்த காலை வேளையில இயேசு சுவாமி உங்களுடைய பாதத்துல வந்து நின்று நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா சங்கீதக்காரர் தாவீது விதமாக தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வேறிடத்தில் 1000 நாள் நான் வாழ்வதை விட உங்க சமூகத்தில் ஒரு நாள் வாழ்வது அது மேலானது என் வாழ்க்கையில என்று எழுதி வைத்திருக்கிறார் அப்பா. அதை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்துல நாங்கள் கடந்து வந்தவர்களாய் ஆண்டவரே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்க சொல்றோம் உங்க சமூகம் தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. உங்க சமூகத்துல தான் எங்களுக்கு சந்தோஷம் தொடங்குகிறது ஆண்டவரே. உங்க சந்தோஷம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல தான் எங்களுக்கு பலன் உண்டாகிறது ஆண்டவரே. ஆண்டவரே பலன் மாத்திரம் அல்ல, உங்க சமூகத்துல வந்து நின்று நாங்கள் துதிக்கும் போதுதான் எங்க வாழ்வில மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த காலை வேளையில ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல முதல் ஆராதனையில கர்த்தர் நீங்க எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிற அந்த தயவுக்காக நன்றி, உங்களுடைய வல்லமைகளுக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உங்களுடைய பிரசன்னங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையிலப்பா. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருந்து ஆண்டவரே ஆளுகை செய்கிற எங்களுடைய பரம தகப்பன் இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்பீராக என்று உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏழை கூப்பிட்டான், அவனுடைய பயங்களை எல்லாவற்றையும் நீங்களாக்கி அவனை இடுக்கண்களில் இருந்து தப்புவிக்கிற கர்த்தர் நீர் அல்லவா. இந்த காலை வேளையில ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் உங்களுடைய சமூகத்துல வந்து நின்று உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த ஏழைகளாகி நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நோக்கி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் உமக்கு பிரியம் உள்ளதாய் மாறுவதாக. இந்த காலை வேளையில கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில நீங்க கடந்து வாங்க. ஒரு விசை கடந்து வந்து இந்த காலை வேளையில ஆண்டவரே தேவாதி தேவனுடைய அந்த மகிமையை, அந்த வல்லமையை, அந்த சத்துவத்தை, அந்த கிருபையை, அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் அசைவாடுவீராக ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. அதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும், அந்தகாரத்துடைய கிரியைகளையும், மனிதனுடைய துரைத்தனங்களையும், மனிதனுடைய எதிர்ப்புகளையும் கர்த்தர் இந்த காலை வேளையில நிர்மூலமாக்குவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஆராதனையை நீர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக என்று நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த ஆராதனையின் வேளையில ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஸ்தோத்திர பலிகளையும், எல்லா துதி பலிகளையும், எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீர் செவிசாய்ப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த காலை வேளையிலப்பா. என் கர்த்தர் நீங்க அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்தமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ரத்தத்தில்
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் துரிதமாய் கொண்டு வந்து இணைத்து ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே பலத்தோடு, ஒரே இருதயத்தோடு இந்த காலை வேளையில நாங்கள் எல்லாரும் ஆராதிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அதற்கு தடையாய் கிரியை செய்கிற எல்லா பலவீனங்களும் எல்லா துரைத்தனங்களையும் கர்த்தர் இந்த காலை வேளையில நிர்மூலமாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரே சிந்தை, ஒரே இருதயத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒரே ஆண்டவரே எண்ணத்தோடு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏசப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு தேவன் இந்த காலை வேளையில் எங்கள் மேல கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கணும் அப்பா. இந்த ஆராதனை நீங்க வெளிப்படணும் டாடி. இந்த ஆராதனைக்கு வார்த்தை வரணும் டாடி. ஆண்டவரே இந்த திருவிருந்து ஆராதனை நாங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் டாடி. ஒரு புதிய உடன்படிக்கையை நாங்கள் புதுப்பிக்கணும் டாடி. கர்த்தர் இந்த காலை வேளையில கிருபையாய் இரக்கமாய் ஒரு அற்புதத்தை என் தேவன் நீங்க கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. தடைகள் யாவற்றையும் ஆண்டவரை விளக்குகிற கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஆராதிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், உம்மிடத்துல நெருங்க முடியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில மங்கி எரிகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே அதை அணைத்து போடாதபடி, அதை அனல் மூட்டி எழும்பும்படியாய் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய அக்னி எங்க மேல போடுங்க இயேசுவின் நாமத்தினால. அந்த அக்னி இப்பொழுதே ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரிவதாக இயேசுவின் நாமத்தினால என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படியே எங்களுடைய எல்லா ஜெப குறிப்புகளையும் நீங்க பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே பலிபீடத்திலிருந்து நிலக்கால் வரைக்கும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ரத்தம் ஒவ்வொருத்தர் மேலும் தெளிக்கப்படுவதாக, பொருட்கள் மேல ஊற்றப்படுவதாக, எல்லாம் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுத்திகரிக்கப்படுவதாக என்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதாக இந்த காலை வேளையில கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பந்திக்கு ஆயத்தப்படுத்துவீராக எல்லாத்தையும் ஆண்டவரே. என் கர்த்தர் நீங்க அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி 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 ஆண்டவரே. என் தேவாதி தேவனுடைய வல்லமையின் இரக்கம் ஆண்டவரை வெளிப்படுவதாக இந்த காலை வேளையிலப்பா. தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் சுத்திகரித்தீங்க. இதோ நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு விசை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் அறிக்கிடுகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்களே உங்களுடைய சமூகத்துல, உங்களுடைய பலிபீடத்துல தகன பலியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்வீராக இயேசுவின் நாமத்தினால என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாளிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய கிருபை செய்யுங்க. அது 1000 மடங்கு வளர கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. அநேகர் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த மாதத்தோட தொடக்கமா இருக்கலாம், கலக்கத்தின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதான ஒரு கசப்புள்ள ஒரு நேரத்துக்குள்ளாராக அநேகர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் என் தேவன் ஆண்டவரை இந்த ஆராதனையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து, ஏற்ற பதிலை கொடுத்து, ஏற்ற அற்புதத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வழி அனுப்புவீராக இந்த ஆராதனை முடிவில் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படியே கிருபை பாராட்டுவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்ததற்காய் நன்றி. எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். சோதரம் 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 நன்றி பிதாவே, நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீங்க கடந்து வந்து ஆண்டவரே நீங்க பெரிய அற்புதத்தை செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரம் முழுவதும் உங்க நன்மையும் கிருபையும் தெய்வ இரக்கமும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் ஒருமனத்தின் ஆவியும் எங்களை நிரப்புவதாக என்று அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பாவுடைய வல்லமையின் நாமத்துல தாழ்மையாய் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும்
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் உட்காரலாங்களா? எல்லாரும் உட்கார்ந்து தேவனுடைய நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உன்னதமான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில இம்மட்டுமாய் உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காய் நன்றி. நாங்கள் துதித்ததான துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தர் நீர் பிரியப்பட்டு அங்கீகரித்ததற்காக உள்ளத்துல ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, விசேஷித்தமாக பிள்ளைகள் ஆண்டவரே மாதம் முழுவதும் ஓடி உழைத்து ஆண்டவரே அதிலிருந்து கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்று கொண்டு வந்து விதைத்திருக்கிறாங்க. கர்த்தர் விதைத்த அந்த விதையை 1000 மடங்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஆரோக்கியத்திலும் சமாதானத்திலும் எல்லா விதத்திலும் கர்த்தருடைய மேன்மையான கரம் இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, துக்கத்தின் பாதைகளை விளக்குவீராக என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சில நபர்கள் ஆண்டவரே இந்த காணிக்கைகளை செலுத்தும் பொழுது துக்கத்தோடு, எவ்வளவு போராட்டத்தோடு என்னோட வாழ்க்கை இருக்குதே என்று சொல்லி கொண்டு வந்து அந்த துக்கத்தோடு விதைத்த அந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால அது ஆனந்த களிப்பாய் மாறுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மையிலும் மறுமையிலும் தேவ சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று அப்பவும் தண்ணீரும் பேசுகிற தொற்றியும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். போக்குளியும் வரத்திலும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் தொடக்கத்தில் முதல் ஆண்டவரே, இந்த 7ஆம் தேதியிலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அதிசயத்தின் கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நிமிடமும் உணர கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நீங்க செய்கிற அந்த உண்மையான அந்த அன்புக்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தலை வணங்கி ஆண்டவரே நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரம் முழுவதும் உங்க நன்மையும் கிருபையும் தேவ வல்லமையும் பிரசன்னமும் தேவனுடைய உன்னதத்தின் பலனும் எங்களை ஆட்கொள்வதாக என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏசப்போட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உட்காரலாங்களா எல்லாரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய தேவ சமாதானமும் கிருபையும் உங்களை ஆளுகை செய்வதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். முடியாதவங்க தயவாய் பின்னாடி போய் உங்களுடைய சேர்ல உட்கார்றதுனா நீங்க தாராளமா உட்காந்துக்கலாம். ஏன்னா கீழே நீண்ட நேரம் உட்கார்றதுக்கு சிரமமா இருக்குமே என்றால், கால்கள் வலிக்குமே என்றால். ஏன்னா இன்னைக்கு நிறைய வாலிப தம்பிங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் சேர்ல போய் உட்காந்துடுறாங்க, கீழே உட்கார முடியல. ஆமா, அதனால யார் யாரெல்லாம் உட்காரணுமோ எல்லாரும் பின்னாடி போய் உட்காந்துடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்பா ஆண்டவரே, இந்த சந்தோஷம் மாச கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். அதுக்கு சத்தம் வர மாட்டேங்குதே. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்மளுடைய வாக்குத்தத்த வசனமாக தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த காரியங்களை எடுத்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கல. 15:7. நீங்களோ உங்கள் கைகளை படிங்கம்மா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரிகளுக்கு உங்களுடைய கிரிகளுக்கு பலன் உண்டு என்றான். மறுபடியும் இன்னொரு அதே சத்தியத்தை அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் நல்ல அழுத்தமா கொஞ்சம் வாசிங்களே பிரதர். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரிகளுக்கு உங்களுடைய கிரிகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவஜனமே. இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறோம். கடக்காம இல்ல, எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். இருந்தாலும் இதிலிருந்து சில ரகசியங்களை, சில காரியங்களை தேவன் கற்றுக்கொள்வதற்கு தேவன் இந்த மாதத்துல நம்மை கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த பழைய ஏற்பாடு காலத்தை ஏன் நமக்கு இந்த பழைய ஏற்பாடு புத்தகத்தை நமக்கு கர்த்தர் எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால், நம்ம அநேகருக்கு நம்ம நினைப்போம் இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க, வரலாறுங்க. அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான்,
பேரு கூட பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பேர் ஒண்ணு கூட வாயில நுழைய மாட்டேங்குதுங்க, ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. ஏதோ அந்த அந்த அதிகாரம் வரும்போது எப்படா இந்த அதிகாரத்தை நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் என்ன உட்கொண்டு அது மாதிரி நினைத்த நாட்கள் உண்டு. ஆமென். எல்லாரும் கடந்து வந்திருப்போம். படிக்க தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அவசர குடுக்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேக வேகமா செயல்படுற அப்படி சில நேரத்துல காலையில் எந்திரிச்சோட பைபிளோட திறப்போம். திறந்த உடனே வரும் பாருங்க பேருங்க, ஐயோ என்ன ஆண்டவர் இப்படி கொடுத்துட்டார், மறுபடி மூடு மறுபடி துற அப்படின்னு துறக்கிற ஆட்கள்லாம் உண்டு இல்லையா? நல்லா கவனிங்க, இந்த பழைய ஏற்பாடு ஏன் எழுதி வைக்கப்பட்டது, இத தெரிஞ்சாதான் புதிய ஏற்பாட்டோடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அநேகருக்கு இது ஒரு ஒரு சரித்திர புத்தகமா இருக்குது பாஸ்டர், ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்தது போல இருக்குது பாஸ்டர், அப்படிதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க, ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையுமே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீணாக அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுத நான் என்ன சொல்றேன்னு? எத்தனை பேருக்கு புரியல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு புரியல, அது எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், புரியாதவங்களா. இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஐயோ பரவாயில்லைங்களே. அது தமிழகத்துல ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க எலிஷா பிரதர்? என்னதுங்க? கற்பூர, ஐயோ அப்பா ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. ஆமா, கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கக்குன்னு புடிச்சுக்குவாங்க. அப்படி புடிச்சுக்கிட்டீங்களே, பரவாயில்லையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனிங்க ஐயா, இந்த பழைய ஏற்பாடுடைய காலத்துல பழைய ஏற்பாடுடைய சம்பவங்களை கர்த்தர் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இது அத்தனையும் கிறிஸ்துவுக்குடைய நிழலாட்டம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தோடைய நிழலாட்டம். நீங்க புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற கடந்து போகும் பொழுது நீங்க புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல உள்ளார போறீங்க. ஆமென். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, பாஸ்டர் இந்த காரியத்தை இப்படி செய்யலாமா? ஆண்டவருக்குள்ள நாங்க வந்துட்டோம், எங்களுடைய பழைய வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிச்சோம், இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டதுனால இதை செய்யறதுனால கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுமா? எங்களுக்கு இது தெரியாது பாஸ்டர், நீங்க சொன்னீங்களா நாங்க கடைபிடிச்சுக்குவோம் பாஸ்டர். அப்ப அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நிறைய காரியங்கள் தேவனுடைய அடுத்த ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் தெரியல. அதோடைய மறைபொருள்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னா பழைய ஏற்பாடுல. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல எத்தனை கட்டளை சொன்னாங்க உங்களுக்கு? என்னதுங்க? அல்லேலூயா. ஆண்டவரே தூங்குகிறவங்க எல்லாத்தையும் எழுப்புங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தூக்க ஆவியே போ. இப்ப சொல்லுங்க எத்தனை கட்டளை இருக்குதுங்க? ஒருவேளை அந்த ரெண்டாவது ஏசி போட்டது தப்பா போச்சோ? ரைட் ரைட். அப்ப ரெண்டாவது ஏசி ஆஃப் பண்ணிடலாம் இனிமேல். நல்லா கவனிங்க, எத்தனை கட்டளை இருக்குது சொன்னாங்க? 613 கட்டளை. ஐயா நல்லா கவனிங்க, இந்த 613 கட்டளைகளையும் வெறுமையாய் கொடுக்கல. நிச்சயமாய் அதுக்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதே போலதான் கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் நிச்சயமாக அது வேதனைக்குரியதான காரியங்கள் அல்ல, அது ஆசீர்வாதத்துக்குரியதான காரியங்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம தவறுதலாய் கர்த்தரை புரிந்து கொள்கிறோம். எனக்கு மாத்திரம் எனக்கு என்னுடைய வாழ்வில என்னுடைய காலத்துல நான் எடுக்கிறதான காரியத்துல நான் போறதான இடத்துல எல்லாமே எனக்கு தோல்வி பாஸ்டர். இல்ல, கர்த்தர் உங்களை தோல்விக்காக அழைக்கல, கண்ணீருக்காக உங்களை அழைக்கல, நீங்க வேதனைப்படும்படியாக இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கல. மாறாக நீங்க ஆனந்த களிப்புள்ளவர்களாய் மாறுவதற்காய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இத நல்ல முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. சரி பாஸ்டர் எனக்கு புரியல,
ஒரு காரியத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன் பாஸ்டர். அதாவது இந்த பழைய ஏற்பாடு காலத்துல அநேக காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாற்றன்னு சொல்லிட்டீங்க, ஏற்றுக்கிறேன். ஆனா இந்த பழைய ஏற்பாடு காலத்தை முழுவதுமாய் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது அதெல்லாம் எங்களால கடைபிடிக்க முடியாத பிரச்சனைகள் நிறைய வருகிறதே பாஸ்டர். இதுக்கு என்ன தீர்வு பாஸ்டர்? எனக்கு எப்படி இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போறது? இந்த தேவனுடைய ராஜ்யத்தோடைய மேன்மையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் கடந்து போகணும் முயற்சி பண்றேன், எல்லா விதத்திலையும் போராடுகிறேன். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ஒரு குற்றவாளியாக நான் உணர்கிறேனே பாஸ்டர். அப்புறம் எப்படி இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நான் கடந்து போவேன்? இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குது. ஐயா, இந்த ஒரு சத்தியத்தை நீங்க நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நடுவில் இருந்த மிகப்பெரிய தடைய ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் மூலியமாய் அந்த திரைச்சிலையை ரெண்டாய் கிழித்து விட்டார். அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே பாஸ்டர், இப்போ புரிஞ்சது பாஸ்டர், கிழிச்சிட்டார், ரைட், ஓகே. அப்படின்னா இந்த பழைய ஏற்பாடு என் வாழ்க்கையில அவசியமா? நிச்சயமாய் அவசியம். ஏன் அப்படின்னா நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாடு காலத்துலதான் மிக விரிவாக ஒவ்வொரு காரியங்களும் நீங்களும் நானும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சின்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய ஆலயத்தோடைய காரியமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் சரி, உன்னிடத்துல வேலை செய்கிற ஆட்களா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்தையும் நீங்களும் நானும் எப்படி கையாள வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் இந்த பழைய ஏற்பாடுகளிலே. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு அநேக வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்கள் எங்கிருந்து வருகிறதுனா பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து, பழைய ஏற்பாடு புத்தகத்துல இருந்து. அநேக புதிய ஏற்பாடுல இல்லையா பாச, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனா பெரும்பாலும் ஏன் வேத புத்தகத்தை பழைய ஏற்பாடு காலத்துல பழைய ஏற்பாடு புத்தகத்தை தியானிக்கிறோம்னா, இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துக்கு அமைக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப ஒரு அடித்தளத்தை அமைக்கிறது எது அப்படின்னா இந்த பழைய ஏற்பாடு புத்தகங்கள். அப்ப நீங்க கேட்கலாம், நான் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவன் அல்ல, நான் எதுக்காக இந்த பழைய ஏற்பாட்டை நான் கடைபிடிக்க வேண்டும்? இல்ல 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 இல்ல. அதாவது நீங்களும் நானும் புதிய ஏற்பாடுடைய கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இந்த பழைய ஏற்பாடுல ஆழங்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது. என்ன ஆழங்கள் அப்படின்னா, உதாரணங்கள் அப்படியே கொட்டி கிடக்குது. ஒரே பகுதி தான், ஏற்கனவே நீங்க தியானிச்சிருப்பீங்க. அதே புத்தகத்தை மறுபடியும் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் அதே புத்தகத்திலிருந்து வேறொரு வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்க வல்லமையுடையவர். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் தேவனுடைய உன்னதமான வெளிப்பாடுகள். சரி, இதுதான் இந்த பழைய ஏற்பாடுடைய முக்கியத்துவம் வாய்ந்த மேலோட்டமான காரியம். ஆழமாய் நான் கொண்டு போகல. அப்ப பழைய ஏற்பாடு காலத்தை, பழைய ஏற்பாட இன்னைக்கு நிறைய நபர்கள் வேண்டாம் என்று விலக்கி வைக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சங்கீதத்தை எடுத்துக்கிறாங்க, புதிய ஏற்பாடுக்கு நேரா போயிடுறாங்க. சங்கீதம் வேணும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நபர்கள் என்ன பண்றாங்க, நீதிமொழி எடுத்துக்கிறாங்க. சங்கீதம், நீதிமொழிகள், புதிய ஏற்பாடு, பைபிளே வந்துருச்சு. அப்படி பைபிளே இப்ப எப்படி பிரிண்ட் பண்ணி வந்துருச்சுங்க? புதிய ஏற்பாடும் நீதிமொழியும், புதிய ஏற்பாடு சங்கீதம் நீதிமொழி பிரிச்சுட்டாங்க. பழைய ஏற்பாடு அது வேண்டாங்க, அது நியாய பிரமாணத்தின் புத்தகங்க. நாங்க புதிய கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறதெல்லாம் சரிதான், நியாய பிரமாணம் இல்லாமல் கிருபையின் பிரமாணம் இல்லை. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தில் இருந்து மெருகேற்றப்பட்டது கிருபையின் பிரகாரம். ஆமென். சரி, சத்தியத்துக்குள்ள நம்ம வருவோம். அப்ப இந்த பழைய ஏற்பாடு மிக முக்கியம் வாய்ந்தது. ஏன் இந்த பழைய ஏற்பாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஒவ்வொருவரும் சத்தியம் அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் கொடுக்கிறாங்கன்னா, நீங்க எபிரேயர் புத்தகத்துல, எபிரேயர் மொழிகளில தான், இந்த ஹீப்ரு மொழியில தான்
இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எதுல எழுதப்பட்டதுங்க? சொல்லுங்களேன் எல்லாரும், எதுல எழுதப்பட்டது? எபிரேயர் மொழி. எந்த மொழியிலங்க? உங்களுடைய பைபிளுடைய துவக்க பேஜ், முதல் பேஜ் இருக்கு இல்லையா, அதை திருப்புனீங்களா, அதில் இருக்கும். என்ன இருக்கும் அதுல? பழைய ஏற்பாடு எதுல மொழிபெயர்க்கப்பட்டது? எபிரேயர் மொழியிலிருந்து தமிழாக்கம் பண்ணப்பட்டது. சரி, புதிய ஏற்பாடு எதிலிருந்து மொழியாக்கம் பண்ணப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து என்ன பண்ணப்பட்டதுங்க? மொழியாக்கம் பண்ணப்பட்டது. ரைட். இப்போ இந்த எபிரேயர் பாஷையில, தமிழ் பாஷையில நமக்கு தெரியாது, எபிரேயர் பாஷையில நீங்க முதல் ஒவ்வொரு வார்த்தை நீங்க எடுத்தாலும் அதுல ஒவ்வொரு வார்த்தைகளில நீங்க சொன்னீங்க தெரியுமா, அநேக பெயர்கள் படிக்க முடியல பாஸ்டர், எதுக்கு அது கொடுத்திருக்கிறாங்கன்னு தெரியல பாஸ்டர். ஏசையாவுக்கு ஒரு பேரை கொடுத்தாங்க. என்ன பேரை கொடுத்தாரு ஆண்டவர் தீர்க்கதரிசியில? தெரியலையா? போய் படிச்சு பாருங்க. ஏசையா தீர்க்கதரிசன புத்தகத்துல முதல் பகுதியில கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்க, என்ன பேர் ஏசையா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு. வாயிலேயே நுழையாத பேரா இருக்கும். என்னடா அந்த பேரு அப்படின்னா நமக்கு தெரியாது. தமிழ்ல நம்ம படிச்சிருவோம், ஏலி ஏலி லாமா சபத்தா, நல்லா சொல்லிடுவோம். ஆனா அதோடைய மூல பேரு, அதுக்குள்ளாராக என்ன அர்த்தம் இருக்குதுன்னு கேட்டா மேலோட்டமான அர்த்தத்தை நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். பழைய ஏற்பாடு காலத்துல ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளாராகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உண்மையை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோடைய எபிரேயருடைய அந்த மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் அதோடைய அர்த்தத்தை, அந்த ஆண்டவரை, யெகோவாகிய இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாரையும் நம்ம கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, அப்படின்னா நீங்க எந்த பழைய ஏற்பாடை எடுத்து நீங்க வாசித்தாலும் உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முடிவுல கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்றதான நோக்கம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் மூலியமாய், அவருக்காக, அவரால் எல்லாம், ஐயோ, அவரால், அவருக்காக, அவரால் எல்லாமே அவரால் தான் உருவாயிற்று. வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. ஆமேன். இன்னைக்கு பேசாம எல்லாம் ஒரு இது இருக்கு. இயேசுவின் நாமத்தினால இந்த வாயை கட்டி வைத்திருக்கிற ஆவி எல்லாத்தையும் உடைங்க. இயேசு நாமத்தினால உடைச்சு எல்லாம் வாய்களை திறப்பாருங்களா ஆண்டவரே. நல்லா கொஞ்சம் கவனிங்க. முதல் வாரத்துல முதல் ஆராதனையில இப்படி வந்து இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களோடு பேசுவாராங்க. நல்லா கவனிங்க. அப்ப இந்த பழைய ஏற்பாடுக்குள்ள எங்க சுத்தி பார்த்தாலும், எந்த கதாபாத்திரத்தை எடுத்தாலும் ஆண்டவருடைய கதாபாத்திரம் அங்க பிரதிபலிக்கும். அல்லேலூயா. எதற்காகனா, நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. சிம்பிளாய் இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில நான் முடிக்கணும்னா, ஒரே வார்த்தையில நான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, இந்த எல்லா காரியமும் நான் கற்றுக்கொண்டு நான் கிறிஸ்துவை போல மாறணும், வாழணும்னு எழுதி வைக்கப்பட்ட சத்தியங்கள். அல்லேலூயா. சரி, இப்ப நான் சத்தியத்துக்குள்ள நான் வருகிறேன். நல்லா கவனிங்க. அப்படின்னா இந்த வாக்கு தத்தமாக இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல சில கதாபாத்திரங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அதுல அந்த கதாபாத்திரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து 14வது அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களே. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஒரே நிமிடம், நல்ல கவனிங்க. தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் என்றா நல்ல கவனிங்க. எருசலேமுடைய, இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், எருசலேமுடைய தேவ ஆலயத்துக்கு பக்கத்திலேயே என்ன இருக்குங்க? நான் என்ன சொல்றேன், வீட்டு பக்கத்துல எங்க வீடு இருக்கு இல்லைங்களா, எங்க வீட்டுக்கு வரும்போது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது.
கீழே இறங்கும் போது லெஃப்ட்ல என்ன இருக்குதுங்க? என்னங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன், காது கேட்க மாட்டேங்குது. என்னதுங்க? குப்பை தொட்டி இல்லைங்க, அது ரைட்ல லெஃப்ட்ல. ஃபர்ஸ்ட் இல்ல, இப்பவும் அப்படிதான் இருக்குதுங்க. அது இப்போ செடியில மறைச்சிருக்குது. இறங்கும் போது வீடு வாங்குறவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஐயோ சுடுகாடு இருக்குதுங்க, ஐயோ கொண்டு வந்து இங்க புதைக்கிறாங்க, வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஆனா இந்த தாவீதோட நகரம் எப்படிப்பட்டதுன்னா, தேவாலயத்துக்கு பக்கத்திலேயே இன்னும் வழக்கத்தின்படி கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் தேவாலயத்து பக்கத்திலேயே புதைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தேவாலயத்துக்குள்ள யார் இருக்கிறா, தேவாலயத்துக்குள்ள வெளியில யார் இருக்கிறா? நீங்களும் நானும் நைட்ல ஆன்லைன் பிரேயர் அந்த சர்ச்சில் வச்சா வெளியே போவோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர், ஆனா இன்னைக்கு ஒதுக்குப்புறமா கொண்டு போய் கட்டிட்டாங்க, கல்லறைகளை ஒதுக்குப்புறமா கட்டிட்டாங்க. ஆனா அன்னைக்கு இன்னும் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசையா அந்த வாசல் வழியாய் கடந்து வரும் பொழுது செத்து போனவர்கள், மரித்தவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு எழும்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவங்க அத்தனை சபத்தையும் புதைச்சிருக்கிறாங்க. நீங்க போய் கூகுள்ல போட்டு பாருங்களேன், வீடு இருக்காது தேவாலயத்து பக்கத்துல. தேவாலயத்து பக்கத்துல வேற எது இருக்கு? எல்லாம் பெரிய சுடுகாடு, பல கிலோமீட்டருக்கு சுடுகாடாவே இருக்குது. அந்த சுடுகாட்டுல புதைக்கணும்னா உனக்கு எனக்குன்னு அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு எப்படியாவது நிலம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வாங்குறாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெசையா வரப்போறாரு. வர்றதுனால அந்த நகரத்துல தான் நான் புதைக்கணும். அந்த நகரத்துல தான் இந்த அபியாவை புதைக்கிறாங்க. அபியாவை மட்டுமல்ல, ஆரம்ப நாட்களில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களையும் அங்கதான் புதைக்கிறாங்க. இது யாருடைய நம்பிக்கை? இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கை. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நம்ம எங்க புதைக்கப்படுகிறோம், எங்க விதைக்கப்படுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாராக விதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மரித்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் எழுந்திருப்பான். அல்லேலூயா. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் வரும் பொழுது என் பணம் செத்து போன எழும்பும், உயிரோட எழும்பும். அது அந்த தேவாலயத்தில், ஏன்னா ஆண்டவர் அங்கதானே சொல்றாரு, தேவாலயத்தை மறுபடியும் எழுப்பி கட்டுவார்கள், பலியிடுவார்கள். அந்த இடத்துல மேசையாவை இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்றதுனால அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் வருவார். நம்ம இருந்துட்டோம்னா நம்ம எல்லாம் எழுந்திருச்சிருவோம், நம்ம அவரோடு நம்ம ஆயத்தப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா, நான் தேவ ஆலயத்து பக்கத்துல கல்லறையில புதைக்கப்படுகிறதல்ல, தேவ வசனம் என்னுடைய இருதயத்திலே முழுவதுமாக விதைக்கப்பட வேண்டும். விதைத்தால் மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனமானது யாரோட இருதயத்துல விதைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். வேற எதுவுமே வேண்டாம். ஆமென். சரி, இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவன் ஸ்தானத்திலே, அவனுடைய ஸ்தானத்திலே அந்த ராஜா அபியா என்கிறதான, அல்லது என்ன சொல்லுவாங்க, அபேஜா என்கிறதான அந்த ராஜாவுடைய இடத்துல அவனுடைய குமாரனாகிய ஆசா ராஜாவானான். நல்ல கவனிங்க. ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்குள்ள நான் கடந்து போகிறேன். இந்த அபியா யாரு தெரியுங்களா? யாருங்க? பாஸ்டர் இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க பாஸ்டர். எனக்கு கேள்வி கேட்டா எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. நீங்களே கேள்வி கேட்டுருங்க, நீங்களே பதில் சொல்லிருங்க. சிம்பிள். இந்த அபியா யாருமே இல்ல. சிம்பிளா சொல்றேன். சாலமோன் இருக்கிறார் இல்லையா? சாலமோனோட பையன் பேர் என்னங்க? எரோபயாம். எரோபயாமா? எரோபயாம். எரோபயாமா? ரெகோபயாமா? எரோபயாமா? நல்ல சத்தமா. ரெகோ, ரே, ஜே. அதாவது நல்ல கவனிங்க, சாலமோனுடைய பையன் பேரு ரெகோபயாம். என்னதுங்க? ரெகோபயாம். ஆச்சுங்களா? இன்னொருத்தன் எரோபயாம் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் வேலைக்காரன், அவனுக்கு தான் ராஜ்யம் போகுது. ஆனா அதுக்கு முன்பதாக யார் இருக்கிறா? ரெகோபயாம் இருக்கிறார்.
இந்த ரெகோபயாமுடைய பையன் தான் இந்த அபியா. இந்த ரெகோபயமோட பையன் தான் அபியா. இந்த அபியாவுடைய பையன் தான் யாரு? ஆசா. இந்த ஆசாவுக்கு பிறந்தவன் தான் யோசபாத். புரிஞ்சுதுங்களா? இந்த இதுதான் நமக்கு மெயின். இதை மட்டும் வச்சுக்குவோம் நம்ம. சாலமோனுக்கு பிறந்தவன் ரெகோபயாம், ரெகோபயாமுக்கு பிறந்தவன் அபியா, இந்த அபியாய்க்கு பிறந்தவன் ஆசா, இந்த ஆசாவுக்கு பிறந்தவன் யோசபாத். இதை மட்டும் வச்சுக்குவோம், அதிகமா வேண்டாம். இப்ப புரிஞ்சுதுங்களா எதுக்கு பெயர்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர்னு? இதுக்குதான். ஏன் இதுக்கு சொல்றதுக்கு காரணம் இருக்குது. நல்ல கவனிங்க. முதல் தாவீதுக்கு அப்புறம், தாவீது பாவம் செஞ்சான். ஆனா எப்படிப்பட்ட பாவம் செய்தான் என்றால், தன்னுடைய சரீர இச்சையினால் பாவம் செய்தான். ஆண்டவர் அதை சகிச்சு கொண்டார். நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாடுல ஒரு சத்தியம் உண்டு. எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படும் தூஷணப்படுகிற வார்த்தையின் மூலியமாய் நீ பாவம் செஞ்சீங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப எழுதும் போதே என்ன எழுதுறாரு? உன்னுடைய மாம்சத்தின் ரீதியாக நீ பாவம் செய்தீனா அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஆனா தேவனுடைய பரலோகத்துக்கு விரோதமாக, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்கு காரியங்களுக்கு விரோதமாய் நீ பாவம் செஞ்ச அந்த பாவம் மன்னிக்கப்படாது, நிச்சயமாய் மன்னிக்கப்படாது. அதை எழுதி வைக்கிறார். ஆனா இங்க நல்ல கவனிங்க. தாவீது மாம்சத்துல விழுந்தான். ஆனா சாலமோன் தன்னுடைய ஆவியிலேயே கம்ப்ளீட்டா விழுந்துட்டான். சங்கீதக்காரர் பாவம் செய்தா மனம் திரும்பினான். சங்கீதக்காரர் தாவீதுக்கும் நிறைய மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். ஆனா சாலமோனோ நிறைய மறுமணமாட்டிகள் இருந்தும் அவன் என்ன பண்ணனானா, முதல் விக்கிர ஆராதனைக்கு துவக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் யாருங்க? சரி, தொடக்க புள்ளி வைத்தவன் யாருங்க? சாலமோன். நான் இது ஏன் சொல்றேன்றது நல்ல கவனித்து நீங்க வந்தீங்கன்னா தான் அந்த சத்தியத்தோட ஆழம் உங்களுக்கு புரியலன்னா புரியாது. ஐயா, சங்கீதக்காரர் தாவீதின் இடத்திலிருந்து பிறந்தவன் சாலமோன். இந்த சாலமோனுக்கு பிறந்தவன் ரெகோபயாம். இந்த ரெகோபயாமுக்கு பிறந்தவன் அபியா. நல்ல கவனிங்க. தாவீது கர்த்தர் செய்தபடி எல்லாத்தையும் செய்தான். பாவம் செய்தான், கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டான். நான் தப்பு, நான் குற்றவாளி, இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், மனம் திரும்பினான் தாவீது. 40 வருடம் ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்திருந்தார். தாவீது சொன்னாரு, தாவீதே நீ பாவம் செஞ்சிட்ட, நீ அநேக உன்னோட கைகளில் ரத்தம் படிந்தபடினால என்னோட தேவாலயத்தை நீ கட்ட வேண்டாம். சாலமோனை கர்த்தர் நம்புறாரு. நல்ல கவனிங்க. நம்பி சாலமோன் கையில அவ்வளோ பெரிய மகிமையான ஒரு தேவாலயத்தை எழுப்பும்படியாய் கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கையில சில காரியங்களை கொடுத்து உருவாக்குவதற்கு ஆண்டவர் உருவாக்கிட்டாருன்னா தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு காரியத்தை உருவாக்கின உடனே, அது நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே பிசாசானவன் என்ன பண்ணுவானா, உங்களை புத்திய பேதலித்து அதுல இருந்து விழுந்து போகும்படியாய் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். எந்த சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினாரோ, ஜீவன் உள்ள தேவனுக்கு, அதே சாலமோன் உண்மை இல்லாத விக்கிரங்களுக்கு பலவிதமான விக்கிர தோப்புகளை ஏற்படுத்துவதற்கு கையெழுத்திட்டவர் சாலமோன். என்ன பாச கையெழுத்திட்டுவன்னு சொல்றீங்க? ஆமா, ஒவ்வொரு விக்கிரத்திற்கும் ஒவ்வொரு கோயில்களை எழுப்ப வேண்டும் என்றால் அதுக்கு பணம் தேவை. அதுக்கு சாலமோன் கையெழுத்திடாமல் கஜானாவிலிருந்து பணம் போகாது. அப்ப நல்லா கவனிங்க. எந்த தேவனுடைய மகிமையான அந்த தேவாலயத்தை சாலமோன் எழுப்பினாரோ, அதே கையினால் கர்த்தர் அல்லாத சில ஆலயங்களையும் எழுப்பும்படியாய் சாலமோன் முதல்ல
ஆரம்பித்து வைக்கிறார். இது ஆரம்பித்தத ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைபிடிக்கிறாங்க. ரெகோபயாம் கடைபிடிக்கிறாரு, அபியா கடைபிடிக்கிறாரு, ஆசாவும் கடைபிடிக்கிறாரு. நல்ல கவனிங்க. இப்பதான ஒரு காரியத்துக்குள்ளார நான் கொண்டு போக போறேன். இதுதான் பின்னணி. இப்ப ஆசா யாருங்க? ஆசா யாருங்க? என்னதுங்க? அபியாவுடைய. சரி, இப்போ உங்களுக்கு கடந்து வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை சொல்றாங்க. ஐயா, நாங்கெல்லாம் விசேஷித்தமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்க மட்டும்தான் பரலோகம் போவோம், எங்களை எல்லாமே வேற யாரும் பரலோகம் போக மாட்டாங்க, நீங்க யாருமே போக முடியாது சொல்றாங்க. அந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதிலை வைத்திருக்க. அதை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ள சீக்கிரமா என்ன கொண்டு போறேன். என்னோடு சேர்ந்து 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. நிறைய உதாரணத்தை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தியத்தோடு வருகிற உதாரணத்தை பார்த்திடலாம். 1 ராஜாக்கள் 14:31. ரெகோபயாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மோன் ஜாதியான. நல்ல கவனிங்க. யாருங்க? என்ன ஜாதி? அம்மோன் ஜாதி எங்கிருந்து வந்ததுங்க? தெரியல, போய் படிச்சுட்டு வாங்க. எல்லாரும் நம்மளுடைய ஆட்கள் தான். எல்லாம் சுத்தி சுத்தி 12 கோத்திரத்துக்குள்ள இருந்து வந்தவனுங்க தான். எல்லாம் எங்கிருந்து வந்தானுங்க? காம், சேம், அவங்களோட இடத்துல இருந்து வந்தவனுங்க தான். ஆனா என்ன பண்ணிட்டானுங்க? ஒவ்வொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போறாங்க. இடம்பெயர்ந்து போகும் பொழுது அவங்க இது யாரு உற்பத்தி பண்ணதுன்னா ஆண்டவர் தான். எங்க உற்பத்தி பண்றாரு? நிம்ரோதோடைய காலத்துல உற்பத்தி பண்றாரு. என்ன உற்பத்தி பண்றாருன்னா, மேல எங்கனால பரலோகத்துக்கே ஏறி போக முடியும் என்று பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. கட்டும் போது எல்லாருக்கும் எப்படி இருந்ததுங்க? ஒரே பாசை இருந்தது. எத்தனை பாசை இருந்ததுங்க? ஒரே பாசை. எல்லாம் ஆமாஞ்சம் செங்கல் கொடுனா செங்கல் கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. கடைசியில பார்த்தாரு, இவனுங்களை என்ன பண்ணணும், இப்படியே விட்டோம்னா இவனுங்க வானத்து வரைக்கும் கட்டிட்டு கடைசியில என்ன சொல்லுவானுங்க, நாங்க கத்துற காட்டில பத்தியா வானத்துக்கு எவ்வளவு தூரம் கட்டிட்டு சொல்லி பெருசா இது பண்ணிடுவானுங்க. ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பாசைகளை அங்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். இவனுங்களை ஒற்றுமையா விட்டோம்னாவே வேலையை காமிச்சிடுறானுங்க. சில இடத்துல பார்த்துக்கிறீங்களா, சில இதெல்லாம் ஒண்ணு சேருங்க. ஒண்ணு சேர்ந்ததுனாவே அங்க கலகம் உண்டாகும். ஆண்டவர் அதனாலதான் கேட்பாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கும் போது, எப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்களா, என்ன பண்ண ஒரு ஆவி கேட்குமா, ஆண்டவரே என்னை அனுப்புங்க ஆண்டவரே, உள்ளார போய் பொய்யின் ஆவியா உள்ளார போய் ஒரு கலகத்தை உண்டு பண்ணிடுறான் ஆண்டவரேன்னு. பாருங்க எப்படி எழுதி வைக்கிறாரு பாருங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல தாறுமாறாக்குறார். பாசைய தாறுமாறாக்கி அங்கிருந்து பிரிக்கப்பட்டு நிறைய காரியங்கள் பிரிந்து வருகிறது. இது எல்லாம் ஓவரால் எங்கிருந்து வருகிறது? இந்த 3 இதுல இருந்து வருகிறது. ரைட், ஓகே, இதை விட்டுருவோம். இங்க முக்கியமா வருவோம். இப்ப எங்கிருந்து வராங்க? தூய இஸ்ரவேலர்களா யாரும் இல்ல. எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? இப்ப சொல்லுங்களேன். தாவீது எந்த இடத்துல இருந்து வந்தாரு? தாவீது தெரியலையா? ஈசாய் தானே தாவீது. ஈசாயோட பையன் தானே தாவீது. ஈசாய் எங்கிருந்து பிறந்தாரு? போவாஸோட. போவாஸ் யார கல்யாணம் பண்ணாருங்க? ரூத் எங்கிருந்து வந்தாங்க? இதுதாங்க நான் கேட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. தெரியுது, பயப்படாம சொல்லுங்க. நல்ல கவனிங்க. நீங்க எதை அறிக்கையிடுங்களோ கர்த்தர் அதை உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இப்ப அங்க ஒரு ஜாதி வருது. என்ன ஜாதிங்க? மோவாபியர். அதுக்கு முன்னாடி இங்கிருந்து யார் வருது? அம்மோன் புத்திரர். எங்கிருந்து? தாவீதோட வம்ச வழிகளில. நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுடைய விளக்கு அணியாதபடி ஒரு விளக்கு நான் வைக்கிறேன், கடைசி வரைக்கும் ஒரு ஆண் வாரிசை நான் வைப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வைக்கிறார். யாருக்கு? அம்மோன் ஜாதியிலிருந்து. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்களையே அழிக்கும்படியா முற்படுகிறார். ஏதோமியர்களால இவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா தம்சம் பண்ணும்படியா ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதோடைய சப்ஜெக்ட் வேற. இங்க உள்ளார வரலாம். இப்ப இந்த அம்மோன் ஜாதியான வாசிங்க, அவன் தாய்க்கு நாமால் என்று பேர். நாமால் என்று பேர். அவன்
அவன் குமாரனாகிய அபியாம். அபியாம், இந்த அபியாம் நீங்க படிச்சீங்க தெரியுங்களா? அவர்தான் அபியாம். அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். நல்லா கவனிங்க. இப்ப எந்த கோத்திரத்திலிருந்து வராங்கங்க? அம்மோன் கோத்திரம், இஸ்ரவேலுக்கு ஆகாத கோத்திரம். இப்ப இந்த கோத்திரத்திலிருந்து யார் வரான்னா கர்த்தர் ராஜாவை உண்டு பண்ணுகிறார். எது ஆகாது நம்ம நினைக்கிறோமோ, எது இது எனக்கு பலன் கொடுக்காதுன்னு நினைக்கிறோமோ, எது நமக்கு இது லாக்கிப்படாதுன்னு நினைக்கிறோமோ, அங்கிருந்தே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை, அற்புதத்தை ஏற்படுத்த கர்த்தரால முடியும். அல்லேலூயா. எது நீங்க ஆகாது நினைக்கிறீங்களோ அது கர்த்தரால் ஆகும் என்று சொல்வதற்காக இந்த வசனம். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த அபியா ராஜாவாக மாறுறான். இந்த அபியா ராஜாவாக மாறின இவன் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்கல. 2 நாளாகவும் 11வது அதிகாரம் 14வது அதிகாரம் 1வது வசனத்துக்குள்ள இப்ப வரலாம். அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் அரசாட்சி பண்றான், தேவனுக்கு விரோதமான காரியத்தில் இருக்கிறான், செத்து போறான். தாவீதோட நடக்கத்துல இப்ப அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். இப்ப என்ன பண்றாங்க? அவன் ஸ்தானத்துல அவனுடைய குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. எத்தனை வருஷங்களாமாங்க? அப்ப மீத வருஷம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல அரசாடுறான். 30 வருஷம் இவனுக்குள்ள கலக்கம். வெறும் 40 வருஷத்துல 10 வருஷம் மட்டும் சமாதானம். எனக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதுதான். பாஸ்டர், கொஞ்ச நாள் சமாதானமா இருக்கிறோம் பாஸ்டர், கொஞ்ச நாள் நல்லா போகுது பாஸ்டர், அதுக்கப்புறம் பாருங்க ஆரம்பிச்சதே ஒரு ஆட்டம், ஒன்னும் தாளல பாஸ்டர். ஆரம்பத்துல என்னமோ கொஞ்சம் அப்படியே நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது, ஆனா இப்ப எப்படி இருக்குதுங்க? மோசத்திலே மோசமா இருக்குது பாஸ்டர். ஐயா நல்லா கவனிங்க, எதற்காக அந்த மாதிரி ஆனது? அதோடைய காரியங்களை நீங்களும் நானும் ஆணித்தரமாய் பார்க்கணும். சரி, இப்ப இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில 10 வருஷம் மட்டும் சமாதானமா இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்ல போறதான ஒரு காரியம், ஒரு சத்தியம் என்னன்னா, ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் ஒருத்தனை உருவாக்கி எப்படி நடத்துறாருன்றதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். நம்மளுடைய சத்தியத்துக்கு போவதற்கு இது ஒரு பின்னணி. இவன் கர்த்தர் இவ்வளவு அற்புதத்தை செய்தவர். அந்த வசனத்தை நீங்க பின்னாடி அடுத்த வாரத்தில் நம்ம வாசிக்க போறோம். அந்த 15:7 கொஞ்சம் வாசிங்க. நீங்களோ நல்ல சத்தமா கொஞ்சம் அழுத்தமா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல். என்னதுங்க? உங்கள் கைகளை நெகிழ விடாமல், சோர்ந்து போகாம, உங்க கைகளினால நீங்க செய்கிற காரியத்தினால சோர்ந்து போகாம, வருத்தப்படாம, நம்பிக்கை இழந்து போகாம திடன் கொள்ளுங்கள். ஏங்க 10 வருடம் சமாதானத்தில் இருக்கிறான். 40 வருடத்தை 10 வருடத்தை எடுத்துக்குவோம். இந்த 10 வருடத்துல சமாதானமா இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சோர்ந்து போகாத, மன தைரியமாயிரு, உன் கைகளை என்ன பண்ணு, தளர விடாத. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவன் என்ன பண்ணிருக்கிறான்? தளர்ந்து போயிருக்கிறான். ஏன் தளர்ந்து போனான்? இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கரெக்டா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்பாங்க. என்ன பிரதர், என்ன சிஸ்டர் அப்படின்னா, என்ன சொல்றது பாஸ்டர், எல்லாம் இப்படி இருந்தது, இப்ப எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ஐயா, எல்லாம் தலைகீழாய் மாறல, நான் மாறினதுனால என் சூழ்நிலை மாறிடுச்சு. அல்லேலூயா. புரிஞ்சுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு? எத்தனை பேத்துக்கு இது புரிஞ்சுதுங்க? அல்லேலூயா. ஐயா, எனக்கு என்னுடைய சூழ்நிலை மாறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மாறினதுனால என் சூழ்நிலை தவறுதலாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. இத நல்ல சத்திய வசனத்தை ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எந்த பிள்ளையோடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கண்ணீரை அனுப்புவது இல்லை. எல்லாம் பாருங்க, அத சொல்ற 99 ஆடு இருக்குது, அந்த ஒரு ஆடு கெட்டு போக கூடாதுன்னு போகிற ஆண்டவர் உங்க கண்ணீர்களை பார்க்கணும்னு விருப்பப்படுவாரா? அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஏன் கண்ணீர் வருகிறது,
ஏன் துன்பம் வருகிறது? ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்ல? ஏன் ஒரு அமெரிக்க சமாதானம் இல்ல? ஏன் ஒரு மன மகிழ்ச்சி குடும்பத்துல இல்ல அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா இவன் 10 வருட சமாதானமா இருந்தான்ல, ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, நீ வருத்தப்படாத, நீ சோர்ந்து போகாத, உன் கைகளை பலப்படுத்திரு, நிச்சயமாவே நான் உனக்கு ஒரு கிருபை நான் கொடுப்பேன், உனக்கு ஒரு விடுதலை உண்டுன்னு சொல்றாரு. எதற்காக அப்படி சொல்லணும்? கரெக்டா போயிட்டு இருக்கிற வாழ்க்கை தானே. காரணம் அதோட ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா நான் எடுத்து கொண்டு வருகிறேன், உங்களுக்கே அது புரிந்து கொள்ள. என்னன்னு என்னோடு இப்ப 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு, நல்ல கவனிங்க, ஆசா தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். என்னதுங்க? அவன் செஞ்சது என்ன செஞ்சானுங்களாமாங்க? என்ன செஞ்சான்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் சில காரியங்கள் வரும் கீழே, அது அப்படியே கொஞ்சம் அப்பப்ப நான் விவரிச்சிடுறேன். இப்ப இவன் தன்னுடைய தகப்பன் அபியா இருக்கிறார் இல்லையா, இந்த அபியாம் செய்தது போல இவன் செய்யாதபடி தன் தகப்பனாகிய தாவீது செய்தது போல இவன் செய்யறான். செஞ்சது நிமித்தமாக கர்த்தர் இவனுக்கு என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். என்ன செய்தான்? அப்படி செம்மையானது நன்மையானது என்ன செய்தான்? 3வது வசனத்துல சொல்றாரு, வாசிங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து. இருக்குமா? இங்க என்ன சொல்றாருங்க? முதல்ல அந்நிய, அப்ப வசனம் சொல்கிறது அழகாக. யாத்ராகமம் புத்தகத்துல, உபாகமம் புத்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள். சிம்பிள். இதுக்கு இன்னொரு காரியம் சொல்லிட்டா, என்னை அன்றி வேற எதையும் நீ நம்பாத. அதுதான் கர்த்தருடைய வசனம். ஆமென். என்னை அன்றி வானத்திலும் பூமியிலும் கீழே எந்த சமுத்திரத்தில் அடையாளங்கள் மச்சங்கள் எதா இருந்தாலும் அதை நம்பாத, என்னை மட்டுமே நீ நம்பு, நான் தான் உன்னை விடுதலையாக்குகிறவர். ஆனா இந்த சத்தியங்களை தெரிந்தவன், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இப்ப இங்க என்ன நடக்குது? இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிற வழியில போறவங்க வரவங்க எல்லாம் என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ, என்னென்ன பார்வையில படுகிறதோ, என்னென்ன பேசுனாங்களோ, உறவு பண்ணாங்களோ, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்ப என்ன வந்துட்டாங்க? எடுத்துட்டு வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்நிய தேவர்களுக்கு தனியா ஒரு கோயில ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ஆரம்பிச்சதுங்க? சாலமோனுடைய மனைவிக. என் சித்திப்பா. யாருங்க? என் சித்தி வணங்குகிற தெய்வத்துக்கு நான் கோயில் கட்டணும்பா. கட்டிட்டாங்க, எல்லாம் கட்டிட்டாங்க. நல்ல கவனிங்க, வேத புத்தகத்துல ஆரம்பத்துல ஒரு கதாபாத்திரம், 2 கதாபாத்திரம் இருக்கும். போய் திருமணம் பண்ணிக்கிட்டு இரு பரிவாரங்களோடு வருவார். இரு பரிவாரங்கள்னா புரிஞ்சிருக்கும். 2 மனைவிகளோடு வருவார். வரும்போது அதுல ஒரு மனைவி ஒண்ணு எடுத்துட்டு வந்துடும். என்ன எடுத்துட்டு வந்துருங்க? என்னதுங்க? எடுத்து போட்டு எங்க உட்காருவாங்க? போட்டு அது மேல ஏறி உட்காந்துருவாங்க. தெய்வத்துக்கு மதிப்பு பாருங்க எப்படின்னு. அவன் தேடிட்டு வருவான். ஏய் ஐயோ அது இல்லைன்னா என்னோட குடும்பமே அழிஞ்சு போயிருந்தான்ட்டு அவன் ஓடி வருவான். எல்லாத்தோடைய நம்பிக்கை எது மேல இருக்குது பாத்தீங்களா? சில நேரங்களிலே நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு, இடத்தை விட்டு, கர்த்தர் என்னிடத்துல பேசினார் என்கிறதான எல்லா சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நான் கடந்து வந்துருவேன். ஆனா யாருக்கும் தெரியாம ஒன்ன மட்டும் பிடிச்சிட்டே வந்துட்டு இருப்பேன். இந்த ஒன்ன நான் எடுத்துட்டு வரேன் தெரியுங்களா? இந்த ஒன்ன எடுத்துட்டு வரதுனால எனக்கு என்னன்னா, யாருக்கும் தெரியல, எனக்கு மட்டும் பத்திரமா நான் கொண்டு வருவேன். இந்த ஒன்னு எடுத்துட்டு வந்தபடியினால அந்த ஒன்னுடைய ஒரு உன்னதமான அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிற, சர்வ வல்லவர் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிற, எல்லாத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள சொல்லி ஏமாத்தி கொண்டு நினைச்சு கொண்டு இருக்கிற பொய்களின் பிதாவுடைய தலைவன் அந்த ஒண்ணுக்கு பின்னாடி அப்படியே கடந்து வருவான். ஏன்னா அது என்னுடையது. எதுக்கு உன் பிள்ளை எடுத்து கொண்டு போறான்? என்னுடைய ராஜ்யத்துல காணாத போயிருச்சு.
அதனால உன் பிள்ளை இடத்துல அது இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசோதனை பண்றதுக்கு வந்திருக்கிறேன். அவன் தெளிவா சொல்றான், யோ நீ தேடி பாரிய இருந்தா எடுத்துக்கோ, எவன் எடுத்துட்டு வந்தா அவன் ஒன்று இல்லைன்னு ஆக்கடான்றான். இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டுறோம், சத்திய வசனங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் என்னுடைய பழைய வாழ்க்கையில இருக்கிறத அது அப்படியே சில காரியங்களை நான் வைத்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னும். அதனாலதான் என் வாழ்க்கையில அடுத்த மேன்மையான நிலைமைக்கு நான் போகல. நல்ல கவனிங்க, இந்த மகள் அந்த சுருவத்தை எடுத்துட்டு வராமல் இருந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய பிரயாணம் தடைப்பட்டிருக்காது. தடைப்பட்டுச்சா இல்லைங்களா? இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, முன்னேறி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள் இவர்கள் போய் சேர வேண்டிய ஸ்தலத்திற்கு. நல்லா கவனிங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்குரியதான காரியங்களுக்கு நீங்க கடந்து போகும் பொழுது நீங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு விட்டு வந்துருங்க முழுசா. ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கிட்டு இல்ல பாஸ்டர் அது எப்படி என்னால முடியும், அதெல்லாம் சாத்தியப்படுமா பாஸ்டர், எப்படி பாஸ்டர் இவ்வளவு தூரம் இவ்வளவு சொந்தம் இருக்குது, இவ்வளவு பந்தம் இருக்குது, என்னை எப்படியெல்லாம் பார்த்தாங்க, எப்படியெல்லாம் என்னை உருவாக்குனாங்க, எப்படி பாஸ்டர் தூக்கி போட முடியும்? தூக்கி போட சொல்வதற்கான காரணம், எதை தூக்கி போட சொல்றேன்னா மனிதனை தூக்கி போட சொல்லல, உறவை தூக்கி போட சொல்லல, மாறாக தேவனை முதன்மையா வையுங்க. இதுல ஒரு காரியத்தை கொஞ்சம் தெளிவா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சில காதெல்லாம் எனக்கு வருகிறது போது இன்னும் மனவேதனையா இருக்குது. ஏதாவது ஒரு காரியத்தை மூன்றாவது மனிதர்கள் கேட்கணும்னா, ஏதாவது பண்ணணும்னா நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்றேன்றீங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு பலமுறை சொல்றேன். சிலுவையை பற்றிதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எனக்கு தனிப்பட்ட கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுல இன்னும் கொஞ்சம் பாலிஸ்ட் எப்படி தெரியுங்களா, எங்க பாஸ்டர் கிட்ட நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன். என்ன குறி கேட்கிறீங்களா பாஸ்டர் கிட்ட? ஐயா இல்ல, என்னோட 2 நாள் டைம் கொடுங்க, நான் குடும்பத்தோட உட்காந்து பேசிட்டு நான் 6 ஹவர் முடிவு எடுத்து சொல்ல முடிச்சு போச்சு. இதுல எப்படி சொல்றதுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேங்க, நானு எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் சர்ச்சுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப தப்பு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா, பசங்க எனக்கு தெளிவு இல்லாம இருக்கு இந்த காரியத்துல, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அதுல ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பேசுறாரோ அதை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் வசனத்தின்படி உங்களை உருவாக்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்க என்னை சார்ந்து இருக்க கூடாது, நீங்க தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஊழியரும் இதை பேச மாட்டாங்க. நான் தைரியமாய் பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் உருவாக வேண்டும். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். ஆமென். அதுக்காக தடமாறி போயிடாதீங்க. கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லி சில நேரத்தில் பேசுவான் பிசாசு, தந்திரமா பேசுவான். என்னுடைய ஹவுஸ் விசிட்டிங் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு டைம் போயிருந்தப்போ சமீபத்தில் போயிருந்தபோது ஒரு சில கேள்விகளை கேட்கும்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்னோட ஊழியத்தின் பாதைகளில கடந்து வரும்போது தந்திரமா பேசினான், சிம்பிளா பேசினான், ரொம்ப எளிதா பேசினான். எப்படி தங்களா பேசினா, உடைய சொந்த மனைவிக்கு சாப்பாடு போடுறதுக்கு வக்கல நீ எல்லாம் எதுக்கடா ஊழியம் செய்யறேன்னு கேட்டான் பிசாசு. ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், விடிய விடிய உட்காந்து ஆண்டவரே இறங்குங்க, என்னோட வாழ்க்கையில என்னதான் நீங்க தீர்மானம் வச்சிருக்கீங்க, 2ல ஒரு முடிவு எனக்கு தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன். ஒருவேளை அவர் அந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொன்னாருன்றதை நம்பி நான் வந்துட்டேனா, இல்ல நீங்க அழைச்சது உண்மையா எனக்கு புரியல, பயங்கரமான பிரச்சனை, சாப்பாட்டுக்கு அடுத்து வேலைக்கு சாப்பாடு இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அழகா பிசாசு பேசுறான். ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு ஒரு வேளை சாப்பாடு போட முடியல உன்னால, நீ எல்லாம் ஊழியம் செய்யற, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, இப்படியேதான் கேட்கிறான். ஆண்டவரத்துல போராடி ஜெபிக்கிறோம், ஆண்டவரை இதெல்லாம் மாத்துங்க, ஆண்டவரை இதெல்லாம் கட்டுகளை உடைங்க ஆண்டவரே. எதற்காக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நல்லா கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க தேவஜனமே. சில நேரங்களிலே நம்ம பாஸ்டர் இடத்துல கேட்டு செய்யலாம், பாஸ்டர் இடத்துல கேட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணி நீங்க முடிவெடுங்க. அந்த பழக்கத்துக்குள்ளார வந்தாதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன். பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார்.
அற்புதமாய் தீர்க்க தரிசன வரங்கள் செயல்பட்டு கொண்டிருந்த நாட்கள். ஒரு பாஸ்டர் இடத்துல ஐக்கியத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்கிறவராக இருந்தார். ஏன்னா அந்த ஆவி கூட தான் சேரும். உடனே என்ன பண்ண, 2 பேரும் போய் சில தேனி அந்த சைடெல்லாம், மதுரை சைடெல்லாம் நிறைய தோட்டங்கள் உண்டு. அந்த தோட்டங்கள்ல போய் உட்காந்து நல்லா ஜெபித்து பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். வெளிப்பாடுகளை கொடுத்தோன்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவர் அவரிடத்துல பேசுறாரு, நான் ஏன் ஜெபிக்கணும், அவரு சொல்றதை நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் அமைதியானேன். ஆண்டவர் என்னோட வரங்களை அப்படியே மட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் எப்படி தெரியுங்களாச்சு, அவர் என்ன சொல்றாரோ அதான் நான் கேட்பேன். கடைசியில் ஒரு காரியத்தை சொன்னாரு, குடும்பத்தை 2ஆ பிரிக்கிற அளவுக்கு ஆலோசனை வந்துருச்சு. நல்லா கவனிங்க, தேவதாசன் தான். எப்படி வந்துச்சுங்க ஆலோசனை? குடும்பத்தை 2ஆ பிரிக்கும்படியா. ஒரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றேன், மதுரைக்கு கடந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். திராட்சை ரசத்தோட இருக்கிற 2 கோப்பைகளிலே ஒரு கோப்பை கீழே விழுந்து திராட்சை ரசங்கள் முழுவதும் சிதறி அடிக்கப்படுகிறது. உடன்படிக்கை, ஐக்கியம் துண்டாக்கப்படுகிறது என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கிறார். அந்த இடத்துக்கு நான் போறேன். போகும்பொழுது அதே போல ஒரு சின்ன ஒரு காரியத்தை சும்மா அப்படி ஃப்ரீயா பிராங்கா அவங்களோட பையன்கிட்ட கேட்கிறேன். உடனே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அது எப்படி என் பையனை பார்த்து இந்த காரியங்களை கேட்கலாம் என்று சொல்லி அவங்களுடைய உண்மையான முகம், அந்த மிருக குணத்தை அப்பதான் பார்த்தேன். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒரு நாளும் இப்படிப்பட்ட உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுகிற இறுதி எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிற கிருபை எனக்கு கொடுங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு எத்தனை நபர்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி இப்படிதான் பேசுவேன். பிடிக்கலையா வெட்டு ஒண்ணு துண்டு நான் பாட்டு கழுட்டு போயிட்டே இருப்பேன். எதற்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, நீங்கள் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து தேவனுடைய அந்த வார்த்தையை நீங்க பெறணும். அல்லேலூயா. மாறாக நம்ம என்ன பண்றாங்க, பாஸ்டர் கிட்ட கேட்டு சொல்றாங்க, பாஸ்டர் என்ன சொல்றாருன்றத பாக்குறாங்க. அதுவே இந்த அபியாவுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்நிய தேவர்களுடைய பலிபீடத்துக்கு சமமான காரியங்களாய் மாறிடும். சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம் நான் என்ன சொல்றேன்னு. தேவனை தவிர வேற எந்த காரியத்தை நீங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சீங்கன்னா அது விக்கிர ஆராதனை. ஜாக்கிரதை. ரைட், சத்தியத்துக்குள்ள இப்ப வருவோம். மிக முக்கியமான காரியம் வாங்கல, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளையும் வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். சிம்பிளா நான் சொல்லிடுறேன், இத நான் எனக்கு டைம் இல்ல, சுருக்கி செய்தி நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. முதல்ல அந்நிய தேவர்களை அகற்றினான். இது என்னத்தை குறிக்குது? இந்த காலத்துல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னத்தை குறிக்குதுன்னா, சில காரியங்கள் உங்களை அறியாமல் என்னை அறியாமல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறதான இந்த காரியங்களில அந்நிய தேவர்களுடைய பலிபீடம், பலி செலுத்தப்படுகிறதான இடம் அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்றால், என்னுடைய இந்த வாழ்க்கையில உலகத்துல இருக்கிற அனித்தியமான காரியங்கள், சில காரியங்கள் என்னை என்ன பண்ணுனா, என்னை ஆளுகை செய்து என்னை முழுவதுமாக தேவனிடத்துல நெருங்க கூடாதபடி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி என்னிடத்துல தடை செய்து ஓடுகிறதான காரியங்கள் தான் இந்த அந்நிய தேவர்களுடைய பலிபீடம். இதைத்தான் நீங்களும் நானும் முதல்ல அகற்றணும். எது என்னை ஆளுமை செய்கிறதோ. சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்குள்ள எல்லாம் ஜெபிப்பாங்க, கரெக்டா போவாங்க. ஆனா சில குணநலங்கள் இருக்கு தெரியுங்களா, அவங்களுக்கு மாறவே மாறாது. பார்த்திருக்கீங்களா? பயங்கரமா ஜெபிப்பாங்க, பயங்கரமா பைபிள் படிப்பாங்க, எல்லாம் கர்த்தருடைய காரியத்துல சூப்பரா இருப்பாங்க. ஆனா
அவங்களுடைய மாமிசத்துடைய வழக்கத்தின்படி மாற மாட்டாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நான் சொல்லட்டுங்களா? சிம்பிளா சொல்றேன், நல்லா எளிதில புரிந்து கொள்ற மாதிரி நான் சொல்றேன். என்னுடைய அற்புதராஜனுடைய காரியங்களில, அங்க சபைகளில நடந்த ஒரு சம்பவத்தை என்று சொன்னேன். என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதுக்கு எல்லாம் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கடந்து திருமணம் நடக்க போகிறது. இப்ப நடக்க போற வீட்டுல போய் என்ன பண்றாங்க, நேரா ஒருத்தர் வராரு. பாஸ்டர், இந்த 2 மாலை மரத்தை எங்க கொண்டு போய் இறக்கணும்னு கேட்கிறாரு. பாஸ்டருக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு வாழை மரம் அப்படின்னு. பாஸ்டர், இந்த கல்யாணத்துக்கு இங்க கட்ட சொல்லி, எங்க கட்ட சொல்லி? சர்ச்சில் கல்யாணம் சொன்னாங்களே, இங்கதான். அப்ப எங்க கட்டணும்? அவர் கேட்டது சரிதானே? அவருக்கு என்ன, இவங்க மாப்பிள்ளை வீட்டுல பெண் வீட்டுல என்ன பண்ணி இருக்கணும்? பாஸ்டர்ட்ட கேட்டு இருந்திருக்கணும். ஆனா நாங்க பெந்தகோஸ்து முறையில நாங்க கல்யாணம் பண்றோம். ரைட், ஓகே. ஆவிக்குரிய வாழ்க்கை, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. கத்தருக்காய் மணி 3 மணி நேரம் சபையில வந்து ஜெபிச்சுட்டு போவாங்க. எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இருக்குது கூடவே? வாழையடி வாழையா எங்க பிள்ளைங்க தலை தோங்குவதற்கு இந்த வாழை மரத்தை கட்டினாதான் அவங்க தலை தோங்குவாங்க என்ற நம்பிக்கை. உண்மையா இல்லையா? இது நமக்குள்ள நிறைய பேத்துக்குள்ள இருக்கும். பாஸ்டர், நான் கத்தருக்குள்ள வந்துட்டாலும் இந்த காரியம் இருக்குதுல்ல, இதை நான் செய்யணுமா வேண்டாமான்னு தெரியல பாஸ்டர், இதை நான் செஞ்சாதான் ஆசீர்வாதமா இருக்கும். நெவர். எனக்கு நம்பிக்கை எல்லாமே அவரு, என்னை ஆசீர்வதிப்பது அவரு. நான் வாழை மரத்தை கட்டினாலும் கட்டலனாலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னொன்னு சொல்லட்டுங்களா? எத்தனை பேர்த்தோடைய கல்யாணத்துல மனுஷங்களை தான் கூப்பிடுவாங்க. டேய் தம்பி, அதை இங்க எடுத்துட்டு வா, அப்புறம் அந்த அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடு, இப்படி சவுண்டு தான் கேட்டிருப்பீங்க. ஆனா என்னுடைய கல்யாணத்துல நாய் கூப்பிடுற சத்தத்தை நிறைய கேட்டாங்க நாங்க. புரிஞ்சுதா? புரியலையா? நாய் எப்படி கூப்பிடுவீங்க எல்லாரும்? அப்படி கேட்பீங்களா? கரெக்டா நானும் என் மனைவியும் பைபிள் மாத்திரத்துக்கு எடுத்து இந்த பைபிள் அப்படி கொண்டு போறோம். கரண்ட் புடுக்குன்னு போச்சு. மண்டபம் முழுவதும் எல்லாருமே நாயை தான் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு அற்புதராஜன் என்ன சொல்லுவாரு, தம்பி உங்க கல்யாணத்துல கரண்ட் போச்சு, ஆனா கர்த்தர் உங்களை மகிமையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, 4 நட்சத்திரம் ஜாதகம் மற்றவர்கள் ஏற்கனவே கடைபிடித்துக் கொண்டிருந்த தெரியுங்களா? அந்நிய தேவர்களுடைய பலிபீடத்தை நான் அகற்றணும் முதல்ல, இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. தெளிவா நான் சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். இன்னைக்கு அநேகர் தேவனை பின்பற்றி வந்துட்டோம். ஆனா இன்னும் எனக்கு பழையவைகள் என்ன இருக்குதுங்க? சுரூபத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறேன். அதை தேடி வருவான் பிசாசு. மறந்துடாதீங்க, உங்க சமாதானத்தை குலைக்கும்படியா வருவான். முதல்ல நீங்க கலைந்து போடுறது எல்லாத்தையும் கலைந்து போடுங்க. எதுவும் எனக்கு தேவையில்லை, கத்தருக்குள்ள வந்துட்டேன். இனி என் வாழ்க்கையை முழுசும் ஆசீர்வதிப்பது கத்தர் மாத்திரமே. அது ஏன் விட்ட குறை தொட்டு இல்ல பாஸ்டர், கொஞ்சம் ஞாபகார்த்தமா வச்சுக்கலாமான்னு. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுடைய அந்த ஒரு சாட்சி எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இருக்குது. யாரோ ஒருத்தர், அது அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனோட தான் இல்ல யாரோட தான் தெரியல. சில நேரத்துல குழந்தை பிறந்தோம்னா அந்த தொப்புள் கொடி இருக்குது தெரியுங்களா, அதை அறுத்து தனியா வச்சு பொட்டலம் கட்டி வச்சிருப்பாங்களாமா. அது ஒரு சம்பிரதாயமாமா. அது என்னைக்கோ ஒரு நாள் அவர் பெட்டியில் இருந்ததா இல்ல யார் வீட்டுக்கு அதை மறந்துட்டேன் அந்த காரியத்தை. அவர் பார்த்துருக்கிறார். இது என்னன்னு கேட்டா, இது இப்படிப்பட்டது, பத்திரமா வைத்திருக்கேன், இது வந்து வச்சிருந்தா ஆசீர்வாதம் சொன்னாங்க அப்படின்னு. அவர் சொன்னாராமா, கர்த்தர் பாளையத்துக்குள்ள உலாவி வரும் பொழுது எந்த விதமான அசுசியான காரியங்களும் பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அப்பதான் தேவன் அங்க வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஐயா, நான் தான் அந்த தேவாலயம். எனக்குள்ள அந்த ஆண்டவர் ஜீவிக்கணும்னா எனக்குள்ள எந்த விதமான விக்கிரகத்தின் பலிபீடங்களும் இருக்கக்கூடாது. முதல்ல அதில் என்னை அது ஆளுமை செய்யக்கூடாது.
நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. எது உங்களை ஆளுகை செய்து இன்னைக்கு, எது உங்களை முழுவதுமாய் கட்டி வைத்திருக்குது, எது உங்களை இன்னைக்கு முழுவதுமாய் நடத்துகிறது, எதுக்கு நீங்க தயங்குறீங்க? புரிஞ்சுக்கோங்க. ஒரு காரியத்தை சொல்லும்போது உங்களால படார்னு முடிவு எடுக்க முடியல, படார்னு யோசனை சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பலிபீடம், அந்நிய தேவர்களின் பலிபீடம். புரியல பாஸ்டர் நீங்க சொல்றது? உங்களோட வாழ்க்கையில நீங்க கடந்து போங்க. நீங்க கடந்து போற எந்த பாதைகளிலும் சில காரியங்கள் முற்காலத்துல பின்பற்றிதான வந்த காரியங்கள் வரும், உள்ளார வந்து பேசும். எப்பா இதெல்லாம் செய்யணும்பா, இதெல்லாம் இல்லைன்னா எப்படிப்பா? இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு திறப்பு விழா. அவங்க வந்து சொல்றாங்க, வாங்க வந்து திறப்பு விழாக்கு வந்துட்டு போங்க அப்படி. நாங்க சர்ச்சுக்கு போயிருவோங்க அப்படி. நீங்க 9 மணிக்கு தானே சர்ச்சுக்கு போவீங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருங்க அப்படி. பாத்தீங்கன்னா ஏற்பாடு, எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. உலகத்தினுடைய காரியங்கள் என்ன வைக்கணுமோ எல்லாம் வைக்கிறாங்க. நான் வீடு கட்டும் போது என்கிட்ட சொன்னார், ஒரு மேஸ்திரி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், ஏங்க நீங்க போய் ஒண்ணு பண்ணுங்க, ஒரு சின்ன 1 கிராம்ல தங்க காயின் வாங்கிட்டு வாங்க, உங்க நிலக்கால வச்சு பதிச்சிடலாம். அப்பப்போ நீங்க அது இருந்ததுன்னா உங்களுக்கு தங்கம் அப்படியே கொட்டுங்க, நீங்க நல்ல விருத்தி அடைஞ்சிருவீங்கன்னாரு. நான் கேட்டேன், எத்தனை வீட்டுல இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு? நாங்க கட்டுற வீட்டுல எல்லா வீட்லயும் வச்சிருக்கோம். எல்லா வீட்லயும் அப்ப தங்கம் நிறைஞ்சிருக்கணுமே, ஏன் நிறையலன்னு? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது ஒரு ஐதீகம். எதுவும் வேண்டாம், என் தேவன் தான் என்னை உயர்த்துவார். அதே நபர் என் இடத்துல வந்து பார்த்துட்டு சொன்னாரு, உண்மையிலேயே உங்க தெய்வம் உங்க கூட இருக்கிறாருங்க, அதுதாங்க வேணும். என் தேவன் என் கூட இருந்தாதான் நான் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படுவேன். அந்நிய தேவனுடைய பலிபீடங்கள் அல்ல. இருந்ததுன்னா முதல்ல அதை அகற்றிடுங்க. இந்த காலை வேளை திருவிருந்துக்குள்ள நம்ம கடந்து போறோம். சீக்கிரமா டைம் இல்ல, அடுத்தது கொண்டு போயிடறேன். 2வது வாசிங்களே, அதிலே இதுல வாசிங்களே. அடுத்தது என்னது? அந்நிய தேவர்களை மேடைகளை அகற்றி, அடுத்தது என்னதுங்க? சிலைகள்னா என்னதுங்க? சிலைகள்னா என்னது சொல்லுங்களேன்? உருவம் இல்லையா? எப்படி இருக்கும் அந்த உருவம்? சின்னதாவும் இருக்கும், பெருசாவும் இருக்கும். அது எப்படி உருவம்னா, ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு சிலை செய்யறாங்கன்னா, இவ்வளவு சொட்டு செய்யறாங்கன்னா, அது எப்படி அந்த இடத்தை விட்டு நீங்க நவுத்திட முடியுமா? உங்களால நவுத்த முடியுமா? முடியாதுங்களா? சொல்லுங்களேன். கஷ்டம். எங்க இன்னைக்கு நிறைய கரைக்கிறதுக்குலாம் செய்யறாங்கல்ல, எப்படி இருக்குதுங்க? நவுத்த முடியுமா? எதை கொண்டு வந்துச்சு நவுத்துறாங்க? கிரேன. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் இருதயத்துல வேரூன்றி சிலைய போல அசைவில்லாம நீ எந்த ஒரு காரியத்துக்குமே சிந்திக்க முடியாத அளவுக்கு உன்னை வேரூன்றி நிற்கும்படியாய். இல்லங்க, எப்படி இத நான் செய்யறதுன்னு தெரியல, கர்த்தருக்குள்ள எப்படி இந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, ஐயோ இதை நான் செஞ்சேன்னா என் ஜாதி, என்னுடைய ஜனத்தார், ஐயோ. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆபத்து நாட்களில என்னோட குடும்பமே அழிஞ்சு போகுதுன்ற சூழ்நிலையில தேவன் மாத்திரம் போதும்னு வந்த இதே அறிக்கையிட்ட நாவு இப்ப என்ன சொல்லுது? ஐயோ என் பிள்ளைய இங்க வா, என் மகனை இங்க வா, ஐயோ நான் இப்படி பண்ணனா என்னை சுத்தி இருக்கிற என்னோட இனம். அன்னைக்கு அந்த இனமும் அந்த ஜாதியும் உங்களை எப்படி பார்த்துச்சு? எங்கெங்க உங்களுக்கு கை கூட்டி தூக்குச்சு? ஆனா இன்னைக்கு யார் மாறு தட்டுறான்? அவங்க மறந்துட்டாங்க. ஆனா நான் எதை தூக்கி சுமக்கிறேன்? அந்நிய தேவனுடைய பலிபீடத்தை சிலையை சுமந்துகிட்டு போய் என்ன சொல்றேன்? ஆழமாய் வேரூன்றி நிக்குது எனக்குள்ளாராக. இல்ல பாஸ்டர், அது எப்படி? நல்லா சொல்றேன் கேளுங்க. நீங்கள் திட்டமும் தெளிவுமாய் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாதபடி ஒரு தயக்க நிலையில உங்களுடைய சிந்தைகள் காணப்படுமே என்றால் நான் இருக்கிறேன். அபியா கடைபிடித்து வந்த காரியங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆசாவாய் நான் இதை அத்தனையும் வேரோடு பிடுங்கி போடுவதற்கு ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில அமரிக்கையும் சமாதானத்தையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. சிம்பிள். அடுத்ததுக்குள்ள சீக்கிரமா வரேன். அடுத்தது என்னதுங்க? விக்கிர தோப்புகள் என்னதுங்க? தோப்புகள் என்னதுங்க? தோப்புன்னா என்னதுங்க? நிறைய இன்னைக்கு என்ன நிறைய இருக்குதுங்க?
எல்லாம் இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் கணக்கா போட முடியும். 1 2 3 போட்டா ஐயோ நிறைய அடிக்கிட்டே போலாம். நல்லா கவனிங்க, முதல்ல ஆரம்பிச்சது 1ன்னு ஆரம்பிச்சது, 1ன்னு ஆரம்பிச்சது, ஒரு தப்புன்னு ஆரம்பிச்சது, இப்ப பல தப்புகளை செய்வதற்கு துணிவோடு நம்ம இருக்கிறோம். உண்மையை சொல்றேன். ஏன் இந்த ஆசாவுடைய கைகள் தளர்ந்து போனதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான். அவனுக்கு என்ன, சின்ன தப்பு தானே, எல்லாத்தையும் அகற்றலாம், சில காரியங்களை அகற்றாமல் ஆசா கடைபிடிச்சான். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசி இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசுறதான வார்த்தை என்ன தெரியுங்களா? விக்கிர தோப்புகள், நிறைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னோட வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டே வரேன். ஒன்னா இருந்தது, இப்ப பழசா பல இதா சேர்ந்துருச்சு. பார்த்திருக்கீங்களா? முதல்ல எனக்கு இருந்தது ஒரே சிந்தனை தான், அது தேவன் மாத்திரம். இப்ப நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து சில காரியங்களுக்கு அப்படி கடைபிடிச்சு போன உடனே இப்ப என்ன ஆயிருச்சு? இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சொல்லி இப்ப நான் முழுக்க என்னை சுத்தி இருக்கிறது தேவ பிரசன்னம் அல்ல, உலகத்தோடைய ஆசாபாசங்களும் உலகத்தோடைய பிரசனங்களும் என்னை முழுவதுமாய் இப்ப மூடிக்கொண்டிருக்கிறது. இது எனக்கு புரியல, இந்த சத்தியமே எனக்கு சுத்தமா புரியல. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, இந்த சத்தியம் எதற்காய் பேசி கொண்டு இருக்கிறீங்க, என்னோட மைண்டுக்கு புரியல ஆண்டவரே, பேசுங்க, என்னோட இறுதி சிந்தையை திறந்து கொடுங்க. நீங்க ஏதோ பேசுறீங்க, ஆனா அந்த சத்தியம் இருதயத்துக்குள்ள போகாம தடையா இருக்குது ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுவதற்கு எனக்கு கிருபை செய்யணும், ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேகருக்கு இந்த சத்தியம் உள்ளார போகல, எனக்கு நல்லா தெரியும். அநேகருக்கு இது வேற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசுறாருன்றதுதான் தெரியுதா ஒளிஞ்சி, இது என்னை குறித்து, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, நான் இன்னும் ஏன் நான் வளரல ஆவிக்குரிய வாழ்க்கையில என்பதை கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வு இல்லாதபடி இன்னும் இருதயங்கள் இறுகி போய் இருக்கிற நிலைமையில இருக்கிற காரணத்தினால் இந்த சத்திய வார்த்தைகளோட இருதயத்துல போகல. முதல் வாரம் முதல் செய்தி ஆசீர்வாதத்தின் செய்தியா இருக்கும், வாக்கு தத்தத்தின் செய்தியா இருக்கும் நினைச்சோம். இப்படி எச்சரிப்பின் செய்தியா வருதே பாஸ்டர். ஒரு 4 நல்ல வார்த்தைகளை சொன்னீங்கன்னா எங்களுக்கு மன குளிர்ந்து இந்த மாசம் முழுசும் ஓடுவோம். எந்த வரைக்கும் உங்களையும் என்னையும் ஏமாத்தி கொண்டே இருப்போம்? இல்ல, அதல்ல. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காய் ஆண்டவர் சொன்னார், அப்பா நான் உனக்குள்ள உலாவி வர்றதுக்கு விரும்புறேன்ப்பா, இதெல்லாம் களைந்து போடுப்பா, இன்னும் நீ எல்லாருக்கும் பிரகாசமாய். ஒரு சின்ன ஒரு ரீல் ஒண்ணு சொன்னாங்க, ஒரு ரீல் வந்தது, அது யாருன்னு தெரியல, ஒரு பெண்மணி பேசுனாங்க. ஐயா, நம்மளுடைய முதல்வராக இருக்கிற அவர்களுக்கு இந்த ரீல் பகிரப்படட்டும், அநேகருக்கு இது போய் சென்றடையட்டும், இதனால் அநேகர் லாபம் அடைவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்கும் போது என்ன சொன்னாங்க, நம்மளுடைய தமிழ்நாடுகளில ஒரு குத்து மதிப்பா வச்சுக்குவோம், அதோடைய நம்பர் நான் மறந்துட்டேன், ஒரு 100 அணைகள் வச்சுக்குவோம். எத்தனை அணைகள்? ஒரு 100 அணைகள். இந்த 100 அணைகளில வருக போகிறது மழைக்காலம். மழை இப்ப வந்துச்சுன்னா அணைகள் நம்பி அந்த தண்ணிகள் என்ன பண்ணும், கடல்ல போய் கலந்துரும், வேஸ்டா போயிடும். இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா எந்த விதமான எதில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஐயா இந்த 100 அணைகளையும் நம்ம தூர் வாரணும்னா 100 அணைகளை தூர்வாரி இந்த மண்ணை எடுத்து இலவசமாய் விவசாயிகளுக்கு கொண்டு போய் நம்ம விவசாய நிலத்துல போட்டோம்னா நல்ல உரங்கள், நல்ல பயிர் விளைச்சல் கொடுத்து நல்ல மகசூலை கொடுக்கும். இந்த இடத்துல நம்மளுடைய அணைகளும் ஆழமாக்கப்படுகிறபடினால கிட்டத்தட்ட 80 வருஷமா தூர்வாரப்படல. அப்ப எவ்வளவு மண்ணுகள் கிடைக்கும் பாருங்க. அப்ப மழை காலத்துல வர தண்ணிகள் நிறைய உள்ளர சேகரிப்புக்காகும், நம்மளுடைய நாடு வளர்ச்சி ஆகும். அல்லேலூயா. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அணைகள் எல்லாம் என்ன பண்ணுமாங்க, நம்மளுடைய இருதயமும் கர்த்தருடைய வார்த்தையினால் தூர்வாரப்படும் பொழுதுதான் தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதம் எனக்குள்ளாராக தங்கும். இல்லைன்னா அது வலிந்து போயிடும். ஆண்டவர் ஊத்துவாரு, நீங்க கேட்டவன உங்களோட கண்ணீரை பார்த்து அவர் கொடுப்பாரு. நிக்க மாட்டேங்குது பாஸ்டர்,
வாங்கின பாஸ்டர், கை நிறைய சம்பளம் வாங்கினேன். இல்ல பாஸ்டர், ஏன் தூர்வாரப்படல? அந்த ஆசீர்வாதம் தங்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையானது, என்னுடைய ஆத்துமாவானது ஆயத்தப்படல. அதுதான் ஆண்டவர் சொல்றார். இப்ப நான் என்ன பண்ணணும்? தேவையில்லாத காரியங்கள், என்னென்ன காரியங்கள்? விக்கிர தோப்புகள் போல ஃபுல்லா நிறைய இருக்குது. நான் தான் அதுக்கு தேவனிடத்துல உட்காரணும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் பாஸ்டர்? சிம்பிள். வசனத்துல நீங்க படிக்கும் போது, இங்கிருந்து தேவ வார்த்தை வரும்போது, இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? இதுல ஆசீர்வாதத்தை தேடுறேனா? இல்ல, இந்த இடத்துல நாங்கள் கொள்ளையிட்டது. அப்ப நான் என்னத்தை கொள்ளையிட்டேன்? நான் இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சிருக்கிறேன்? என் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சிருக்கிறேன்? என் வார்த்தையில என்ன வார்த்தை பேசி இருக்கிறேன்? என் நடக்கையில என்ன பண்ணி இருக்கிறேன்? நான் இவங்களை எப்படி அவமானப்படுத்தி இருக்கிறேன்? இவங்க கிட்ட நான் என்ன மாதிரி நடந்துகிட்டேன்? இத வசனத்தின் அடிப்படையில் நான் பரிசோதித்து பார்க்கும்போது, தேவையில்லாத அனைத்து விக்கிர தோப்புகளையும் நான் தூர்வாரும்படியாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கலாம் நான் சொல்றதான சத்தியம்? சிம்பிளான சத்தியம் தான், ஆனா இது மிகுந்த முக்கியமான ஆழமான ஒரு சத்தியம். என் வாழ்க்கையில நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், பாஸ்டர் பாவம்னா என்ன தெரியுங்களா? என்னதுங்க பாவம்னா சொல்லுங்களேன். சாராயம் குடிக்க கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது, கொள்ளை அடிக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. அப்புறம் இதுதான் பாஸ்டர் பாவம். எத்தனை பேர் ஆமைன்றீங்க? இது இல்லாம பாவம் இருக்குதா? சிம்பிளா சொல்றேன் கேளுங்களேன். வசனம் சொல்கிறது, நீங்களும் நானும் கிறிஸ்துவ போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போக மாட்டோம். அப்ப கிறிஸ்து என்ன சிந்தை இருந்தது? போய் நீங்க புதிய ஏற்பாடுல படிச்சு பாருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்வார். பிலிப்பியர்ல, கொலோசியர்ல, ஒரு கலாத்தியர்ல ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார். ஐயா நல்லா சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்துல வந்து, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் தொழுது கொள்கிறேன். கர்த்தருக்கு சோதரம். காண்கிற சகோதரன் இடத்துல கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் இடத்துல நீ உண்மையா அன்பு செலுத்தல, அப்ப எப்படி ஆண்டவர் உன் ஜெபத்தை ஏறெடுப்பாரு, அங்கீகரிப்பாரு? இதுதான் சத்தியம். ஐயா முதல்ல எனக்குள்ளாராக நிறைய பிஹேவியர் சேஞ்சஸ் எனக்கு வேணும். என் வாழ்க்கையோடைய நடைமுறைகளிலே நான் நடந்து வருகிறேன் இல்லையா, வாழ்கிறேன் இல்லையா, இந்த வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாத வரைக்கும் என் சூழ்நிலையில மாற்றம் வராது. அதுதான் ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, ஐயா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? உனக்கு மட்டும் நடக்கல, நீ நடக்கும்படியாக நீ அதை மாற்றி விட்டாய். அவ்வளவுதான். விட்டுறாத, மறுபடி தட்டி எழுப்புங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புங்க. ஆண்டவர் ஒரு புதிதான அத்தியாயத்தை உங்களோட வாழ்க்கையில எழுத ஆசைப்படுகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. புதிதான ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, தேவனுடைய சமூகத்துல கடந்து வாங்க, தேவனுடைய சமூகத்துல உட்காருங்க. சொல்லிட்டு கடைசியா சொல்ற, சீக்கிரமா வாசிங்க. அடுத்தத, விக்கிர தோப்புகளை அகற்றி நான் என்னதுங்க? எதை தேடணும் நம்ம? சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், ஆனா கர்த்தரை தேடுறோமா? யோசனை பண்ணி பாருங்க. இல்ல, கர்த்தரை தேடுறது இல்ல. பாஸ்டர் டெய்லி நான் ஜெபம் பண்றேன், அது கர்த்தரை தேடுகிறதுக்கான அடையாளம் அல்ல. பாஸ்டர் நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், அது கர்த்தரை தேடுறது இல்ல. கர்த்தரை தேடுறதுன்னா என்ன தெரியுங்களா? என்னதுங்க கர்த்தரை தேடுறதுன்னா? எத்தனை பேருக்கு தெரியும்? என்னதுங்க? நீங்களாம் அமைதியா இருக்கிறது பார்த்தா சீக்கிரமா முடிங்கன்ற மாதிரி இருக்குது. 2 நிமிஷம் கொடுங்க, சத்தியத்தை அடுத்த வாரம் கூட சொல்றேன்னு முடிச்சிடுறேன். இது ஒருக்கு மட்டும், ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க. கர்த்தரை தேடுறதுன்னா என்னது? நாங்கெல்லாம் கிறிஸ்துவங்கள் பாஸ்டர், இந்த கேள்வியில எங்கிட்ட கேட்க கூடாது பாஸ்டர். வாஞ்சையோட எதை சொன்னாலும் பாஸ்டர் தப்புன்னு சொல்லுவாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவரா கேள்வி கேட்கிட்ட 4 நிமிஷம் அமைதியா இருந்தோம்னா, போடுங்க நானே சொல்லிடுன்னு சொல்லிடுவாரு. முடிஞ்சு போச்சு, பதில வாங்கிட்டோம். இந்த டெக்னிக்கல் கூட நமக்கு தெரியாம இருக்குதே. பாஸ்டருக்கு இன்னும் இது விளங்கல. என்ன பண்றதுங்க?
கத்தரை தேடுறதுன்னு என்னதுங்க? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, முழங்கால் போட்டு ஏசப்பா 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 ஏசப்பா, அதுதான் கத்தரை தேடுறதுன்னு நினைக்கிறோம். இல்ல, கத்தரை தேடுறதுன்னா அதல்ல. கத்தர் யாருன்னா, கத்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன ஜீவனுமாய் இருக்கிறேன்? என்னதுங்க? என்ன ஜீவனுமாய் இருக்கிறேன்? நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் உனக்கு ஜீவன். அப்ப நீங்களும் நானும் ஜீவனை இழந்து போயிருக்கிறோம். இந்த ஜீவனை கண்டடையத்தக்கதாக, இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, என் ஜீவன் எங்க போயிருச்சு? என் சுவாச காற்று எங்க? அங்க இருக்குது அந்த சுவாச காற்று. இந்த சுவாச காற்று என்னுடைய நாடி, என்னுடைய உயிர் மூச்சு. அதை தான் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தேடுறேன். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆண்டவரே இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க. இதுதான் கத்தரை தேடுறது. இல்ல இல்ல இல்ல, என் நித்திய ஜீவனை அடையும்படி முதல்ல கத்தரை நோக்கி எதைக்காக நான் ஜெபிக்கணும்? எதை தேடணும்? முதலாவது எனக்கு சட்டை வேணுமா, சேலை வேணுமா, சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமான்றதெல்லாம் யார் கொடுப்பா? யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். ஆபிரகாமுக்கு யார் கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியை கொடுத்தது? இவன் கொண்டு போனது என்னத்தை கொண்டு போனான்? விறகு கட்டையும் தான் அங்க கொண்டு போனான். கழுது மேல விறகு கட்டையும் பயணியும் எடுத்துட்டு கொண்டு போனான். வேற எதையும் கொண்டு போகல. கொண்டு போய் மேல போய் நிக்க வச்சுட்டான். நிக்க வச்சுட்டு கையெல்லாம் கட்டி போட்டு சொல்ற, ஏய் எல்லாம் கத்தர் பாத்துக்கு வரப்பா, நீ படுப்பான்னு. அடா அப்பா, உன்னை நம்பி வந்தனே, என்னை பலியிடத்துக்கான கொண்டு வந்த. ஐயோ தகப்பனே நீ விட்டுரு. ஒரு சின்ன பையனோட வீடியோ, ஐயோ அம்மா ஏன் நீ இப்படி கொல்றீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் தலைவிதி. அந்த பையன் சின்ன பையன் அடிச்சுக்கிறான், ஸ்கூலுக்கு போடான்னா. அது போல அவன் அடிச்சிருப்பான். அட அப்பா, உன்னை நம்பி வந்தனே, என்ன பலி கொடுக்கறதுக்கு மேல கொண்டு வந்திருக்கிறிய. ஏதோ ஒரு ஆட்டை கேட்டிருந்தா கூட நான் ஆட்டை பிடிச்சு கொண்டு வந்திருப்பேன், விலைக்காவது வாங்கிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு கேட்டிருப்பாரு இல்லையா? நல்லா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. யார் கொடுத்ததுங்க அந்த ஆட்டை? கர்த்தர். அதனால அவர் என்ன சொன்னாருங்க? ஆண்டவருக்கு என்ன பேர் வச்சாருங்க? ஆபிரகாம் என்னங்க? யெகோவா ஈரே என்ன பேர் வச்சாரு? எல்ரோயின் பேர் வச்சாரா? என்ன பேர் வச்சாருங்க? பாருங்க, அங்கதான் மாற்றாங்க. கொஞ்சம் அப்படியே மாத்தனா எனக்கு இருக்கிற, அதுதான் நான் சொல்றேன், எனக்கு என்ன தப்போ சரியோ நான் முடிவு எடுத்துட்டேன். உறுதியா இல்லைங்க. யார் என்ன குழப்பனா என்ன இல்லைங்க. தப்பே நீங்க செஞ்சா கூட கர்த்தருக்குள்ள நான் சொல்றேன், வசனத்துல சொல்றேன், தப்பா இருந்தா கூட ஆண்டவரே இந்த முடிவை எடுத்துட்டேன் ஆண்டவரே, இது தப்போ சரியா எனக்கு தெரியாது, ஆனா தப்பா இருந்ததுன்னா கர்த்தர் இதை நலமானதாய் நன்மையானதாய் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இதை நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், தப்பான முடிவை நீங்க எடுக்க மாட்டீங்க. கர்த்தர் மாத்திடுவார். உங்க கால்களை விலக்கி நேரான பாதையில கொண்டு போயிடுவார். ஆனா நாம என்ன தெரியுங்களா பண்றோம்? இது நான் செஞ்ச தப்பாயிருமே, இதை செஞ்சா தப்பாயிருமே, இதை செஞ்ச எவ்வளவு நாளைக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்க? புரிஞ்சுக்கலாம் நான் என்ன கேக்குறேன்னு? எவ்வளவு நாளைக்கு இந்த முடிவே எடுக்க முடியாம நான் செஞ்ச தப்பாயிருன்னு உட்காந்துட்டே இருப்பீங்க? என் கர்த்தர் சகலவற்றையும் தீமையானாலும் நன்மையாய் மாற்றுவார். காலத்துக்கு வச்சு பாருங்க, சமுத்திரம் பிளக்கும். இது நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் இல்ல. அதனாலதான் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அடிகள், இவ்வளவு பெரிய வேதனைகள், இவ்வளவு பெரிய பாடுகள். எதுக்குன்னா இதுக்குதான். சிம்பிளா சொல்றேன் நானு, தேவனுக்குள்ள சார்ந்துடுங்க. தேவனை தேடுகிற இருதயம். தேடுகிறதுனா என்னதுன்னா, சும்மா ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு இது இல்ல அது இல்ல இப்படி இருக்குது அப்படி, அது தேடுறது இல்ல. என் நித்திய ஜீவன் பரிபூர்ணப்படும்படி நான் தேடணும் கர்த்தரை. ஆண்டவரே உம்மை நான் தரிசிக்கணும், உம்மை நான் பார்க்கணும், எனக்கு ஒரு பரிபூர்ணத்தை நான் அடைவதற்கு நான் உங்க சமூகத்துல காத்து கடக்கணும். நீங்க எனக்கு தரிசனமாகுங்க ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் சொன்னீங்களே, தேடுற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதை எந்த ஒரு தேவ மனுஷன் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய வல்லமைய, கர்த்தருடைய சமாதானத்தை வாஞ்சிக்கிறாரோ அவருக்கு தான்
தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லமையுடையவர். அல்லேலூயா. எனக்கு இதுக்கு மேல அது நான் கொண்டு போறதுக்கு நான் விருப்பப்படல. அடுத்த வாரத்துல பாத்துக்கலாம். எல்லாரும் எந்திரிக்கலாங்களா? 2 செகண்ட்ல ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. உலகத்தோடைய அநித்தியமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில மிக விடாப்பிடியாக அல்லது என்னை ஆளுமை செய்து கொண்டிருக்கிற அந்நிய தேவர்களை நான் முதல்ல அகற்ற வேண்டும். ஏன்னா 10 வருடம் அவனுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். மீதம் 30 வருடங்கள் சமாதானம் இல்லாமல் போயிற்று. ஏன் காரணம்? அந்நிய தேவர்களை அகற்ற ஆரம்பித்த அவன் பாதியில எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டான். ஆரம்பத்துல சூப்பரா ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல பயங்கரமா கர்த்தருக்குள்ள போராட்டமான ஒரு வாழ்க்கை, சூப்பரான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் 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 ஓடின மனுஷன் இப்ப எப்படி இருக்கிறாரு தெரியுங்களா? அப்படியே தொங்கி போறார் ஆசா. ஆரம்பத்துல ஏதோ ஆரம்பிச்சங்க, நல்லா கர்த்தருக்குள்ள பலப்பட்டு கடந்து போனங்க. ஆனா இப்ப என்னால ஜெபிக்க முடியலங்க. எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? ஆரம்பத்துல நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆரம்பத்துல ஆண்டவர் எப்படி கிருபை பாராட்டினார் தெரியுமா? அது ஆரம்பத்துல செஞ்சதான காரியத்தை சொல்லி பெருமைப்படுகிறது அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள எப்படி இருக்காரு? ஆதியும் அந்தவுமானவர், அன்றைக்கு ஆரம்பித்ததை இன்ன வரைக்கும் என் கூட இருந்து ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதான வார்த்தை தான் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எந்த கையினால் இது ஆரம்பிக்கப்பட்டதோ அதே கையினால் முடிக்க வல்லமை உடையவர் நானு. அப்ப என்னுடைய அபிஷேகம் அன்னைக்கு இருந்த அபிஷேகம் அல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளார கொழுந்து விட்டு எரிகிற அபிஷேகம். அன்னைக்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ண, அன்னைக்கெல்லாம் எப்படி கர்த்தருக்குள்ள நெருங்கி இருந்த, அன்னைக்கெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு அதை நான் புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். எதுவும் என்னை ஆளுகை செய்யக்கூடாதுங்க. எல்லா அந்நிய தேவர்களை அகற்றி தூக்கி போட வேண்டும். சிலை வழிபாடுகள் டீப் ரூட்டட், உள்ளார மிக ஆழமாய் ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இது எப்படி விடுறது, தூக்கி போடுங்க. விக்கிர தோப்புகள் சின்னது ஒண்ணா, இது என்ன செய்ய போகுது, இது என்ன செய்ய போகுது. ஒன்னு காரியங்களுக்கு நீங்க மனம் இறங்கி சம்மதிச்சீங்கன்னா, ஒரு உலகத்தோடைய காரியங்களுக்கு இணங்கி போனீங்கன்னா எல்லா காரியங்களும் இணங்கி போகும்படியான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளார கடந்து வரும். ஆண்டவர் இந்த காலை வேளையில் எச்சரிக்கிறார். தேவ ஜனமே, இந்த ஒரு காரியத்தை செய்யலாமா பாஸ்டர், இதனால என்ன வந்துற போகுது? நீங்க அந்த ஒரு காரியத்தை செய்கிறது நிமித்தமாக அநேக காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும். அன்னைக்கு நீ இதை செஞ்சிய, அன்னைக்கு இதுக்கு சம்மதிச்சிய, அன்னைக்கு நீ இப்படி கடந்து போனல்ல, அன்னைக்கு நீ இப்படி விருந்தல்ல, இன்னைக்கு ஏன் இதை மறுதளிக்கிற கொண்டு வருவாங்க. என்ன பண்ணுவீங்க? தேவனை உயர்த்துவதற்கு, தேவனை தேடுவதற்கு நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் போதித்தான், கற்றுக் கொடுத்தான் ஆசா. தேடுங்கப்பா தேவனை. தேவனை தேடுறதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே பிறக்க போகிறது. தேவனை அல்லாமல் அல்ல. பசங்க நாங்க காலையில ஜெபிக்கிறோமே, நைட்டு ஜெபிக்கிறோமே போதாதா? இன்னும் என்ன தேடணும்? வேதத்தை ஆராய்ந்து அந்த வேதத்துல நான் எப்படி கிறிஸ்துவை போல வாழணும்னு சொல்லி இருக்குதோ அதுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் தேடணும். அதுதான் உண்மையான கர்த்தரை தேடுகிறதுக்கு உண்டான அடையாளம். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு, அமைதியான ஒரு சுமூகமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நேரம் இல்லை இதோடைய காரியத்தை நான் முடிப்பதற்கு. அடுத்த வாரத்துல கொஞ்சம் இதை எடுத்துட்டு மற்ற பகுதிகள் போயிடலாம். இதோட தொடர்ச்சியா தேவஜனமே, கர்த்தர் உங்களிடத்துல ஒரே ஒரு காரியத்தை தான் ஆசைப்படுறாரு. நல்ல ஒரு காரியத்தை சிம்பிளா சொல்லிடுறேன், ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் தெளிவாயின ஒரு வார்த்தையை உங்களுக்கு உள்ளார வைக்கிறார். என்ன வார்த்தை வைக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அதுதான வசனம். அந்த வசனத்துல என்ன சொன்னாருங்க ஆண்டவர் இன்னைக்கு? அப்பா நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை நான் அழைச்சது நான் தான். நீங்க உங்களுடைய கரங்களை நெகிழ விடாம திடம் கொள்ளுங்கள். உங்களுடைய கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு.
அப்படின்னா நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நிச்சயமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. இது எல்லாத்தையும் நீ களைஞ்சு போடு, நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் உன்னை நான் இதெல்லாம் களைஞ்சு போட சொல்றேன். ஏன்னா நான் கொடுக்க போறது அது இடம் கொள்ளாமல் மட்டும் நிரப்பப்படுகிறதான ஆசீர்வாதம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கர்த்தரை நீ ஆசீர்வதிக்க போறது இப்படியே தானே ஓடிட்டு இருக்க போறேன்னு. இல்ல, 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறேனே, 12 வருஷமா வந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தரை 15 வருஷமா நான் அறிகிறேன் பாஸ்டர் நானு. ஆனா என் வாழ்க்கையில மாற்றம். ஐயா, முதல்ல இந்த காரியத்தை செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்துல சமாதானம், உங்களோட வாழ்க்கையில சமாதானம், உங்க வாழ்க்கையில வளர்ச்சி, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், மனமகிழ்ச்சி எல்லாம் பார்க்கணும்னா முதல்ல நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த விக்கிரத்துடைய காரியங்கள், உலகத்துடைய காரியங்கள், தோப்புக்குருதான காரியங்கள், அனித்தியமான காரியங்கள், இது எல்லாத்தையும் எனக்குள்ளற என்னென்ன இருக்குது வேத வசனத்தின் பிரகாரம் கண்டறிந்து அதை நான் அகற்றும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையானது என்னை ஊற்றி என்னை பலப்படுத்தும் வல்லமை உடையது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில இதோ நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிடுவதற்காக ஆயத்த பண்ணி முன்குறித்திருக்கிறீங்க. அது அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்று அவர்களை தகுதிப்படுத்துறீங்கப்பா. அந்த தகுதிப்படுத்துவதற்காக நீங்க உள்ளத்துல ஆழத்துல அந்த வார்த்தைகளை கொடுக்கிறீங்க. அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை நாங்க முழுவதுமாய் அகற்றணும், சிலைகளை உடைக்கணும், விக்கிர தோப்புகளை வெட்டணும். தேவனாகிய கர்த்தரை தேடுகிற இறுதியும் தான் எங்களுக்கு இருக்கணும். இது இருந்துச்சுன்னா நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை நீங்க கொடுக்க போறீங்க. சமாதானம் ஷாலோம் என்றால் எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கியதான வார்த்தை ஆண்டவர். அந்த வார்த்தை சமாதானம் என்றால் அதுதான் ஆண்டவர். அமெரிக்கை என்றால் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாதபடி என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் விளங்கத்தக்கதாய் கர்த்தர் என்னை உயர்த்துவதற்கு என்னோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக இன்றைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். யார் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், எங்களோட வாழ்க்கையில ஒரு இதுவரைக்கும் இல்லாத பார்க்காத அந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் காண வேண்டும் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல தேவனுடைய பரிசுத்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஊற்றப்பட்டு ஆண்டவரை எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதாக. எப்படி ஆசா முழுவதுமாக தேசத்தை, யூதா தேசத்தை முழுவதும் சுத்திகரித்தானோ, சுத்திகரிப்புக்குள்ளார வழி நடத்தினானோ, அது போல நாங்கள் எங்களை நாங்களே நாங்கள் முழுவதுமாய் சுத்திகரிப்பதற்கு உங்களுடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு அனித்தியமான காரியங்கள் ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி எங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் தவறுதலாக இருப்போம் என்றால் கர்த்தரினோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமைகள் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே, எங்களை உம்மை போல் மாற்றுவதற்கு எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த சத்தியம் ஆழத்தில் ஆழமாய் வேரூன்று ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் பதிய கர்த்தர் இன்னைக்கு முழுவதுமாய் விதைக்கும்படியாய் உம்மிடத்தில் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீங்க அப்படியே செய்கிற தயவுக்காய் நன்றி. வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி தேவனுடைய மகிமையான சத்திய வார்த்தையோடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து போகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். மீதியான நேரம் முழுவதும் உங்க நன்மையும் கிருபையும் தேவ சமாதானமும் தேவ கிருபையும் எங்களை ஆளுகை செய்யட்டும். யார் யாரெல்லாம் இந்த மாதத்துல என்னென்ன காரியங்களுக்காய் தேடி ஆண்டவரே இந்த இடத்துல காலை வேளை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய மன நிறைவின்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஜெபத்திற்கு பதில் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீங்க அப்படியே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கட்டளையிட்ட தயவுக்காய் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஏசப்பாவுடைய மகிமையின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.